நாம ஒரு முறை பார்த்து கொண்டு அடுத்த விடயத்துக்கு போகலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ரைட், இதுல பாருங்க, முதலாவது கேள்வியா போட்டிருக்கேன் நானு. இலங்கை தேசிய இயக்கம் அடிப்படையில் ஒரு மத்தியதர இயக்கமாகும். இக்கூட்டுடன் உடன்படுவீரா? உமது விடைக்கான காரணங்களை ஆராய்க. இப்ப இந்த காரணங்கள்லாம் இப்ப நான் ஆராய மாட்டேன், எல்லாம் படிப்பிச்சு முடிய கடைசியா தான் நான் ஆராய்வேன். இந்த கேள்விகளை சும்மா உங்களுக்கு மேலோட்டமா ஒரு முறை வாசிச்சுட்டு போறேன். இப்போ இலங்கை தேசிய இயக்கம் அடிப்படையில் ஒரு வெகுஜன தன்மை மிக்க இயக்கமாக அமையவில்லை. இக்கூட்டுடன் உடன்படுவீரா? உமது விடைக்கான காரணங்களை ஆராய்க. அடுத்த கேள்வி, இலங்கை தேசிய காங்கிரசின் பிரதான இலக்குகள், சாதனைகளை மீளாய்வு செய்த. இலங்கை தேசிய காங்கிரசின் தன்மை, தேசிய காங்கிரசின் தலைமைத்துவத்தின் இயல்பு, பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக தேசிய காங்கிரஸ் கையாண்ட உபாயங்கள், தேசிய காங்கிரசின் சாதனைகளை மதிப்பிடுக. இலங்கை தேசிய காங்கிரஸ் பற்றி விமர்சன கற்றை ஒன்று வரைக. இலங்கை தேசிய இயக்கத்திற்கு இடதுசாரிகள் வழங்கிய பங்களிப்பு யாது? மத புனருத்தாரண இயக்கம், சிறு குறிப்புக்கு வரலாம். இலங்கையில் தோன்றிய தேசிய இயக்கம் இயக்கமும் அல்ல தேசியமும் அல்ல, ஆராய்க. இது 2002ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா. அடுத்தது 1921ஆம் ஆண்டுக்கு பின் தேசிய காங்கிரஸில் ஏற்பட்ட பிளவுகள், தேசிய காங்கிரஸில் தமிழ் சிங்கள தலைவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள். இப்படி வினாக்கள் வந்து உங்களுக்கு இந்த பகுதியிலிருந்து வரலாம். எல்லாம் படிப்பிச்சு முடிய ஒவ்வொரு வினாவையும் சமாதானம் நம்ம பார்க்கலாம். நீங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் விடை அளிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சரி, ஓகே. அப்ப இன்றைக்கு நாம ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஏனைய பகுதிகள் இடம்பெற மாட்டாது. இந்த தேசிய இயக்கம் சம்பந்தமான ஒரு பூர்ணமான விளக்கம் ஒன்று இடம்பெறும். இது நாம ஏற்கனவே பார்த்த விடயங்கள். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போறோம் தேசிய காங்கிரசின் பண்புகள். அதுல ஒரு பண்பு கடந்த கிளாஸ்ல பார்த்திருக்கிறேன். அந்த பண்பையும் மேலோட்டமாக ஒரு முறை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். தேசிய காங்கிரசின் பண்புகளை நம்ம பார்க்கிறோம். இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தேசிய காங்கிரஸ் ஆனது இந்த காலப்பகுதியில் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றில் தோன்றிய தேசிய காங்கிரஸோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சில தனித்துவமான பண்புகளை கொண்டு காணப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த காலப்பகுதியில 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இலங்கையில மாத்திரமல்ல, பிரித்தானியருக்கு எதிராக ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் பலவற்றிலும் இவ்வாறான தேசிய இயக்கங்கள் தோன்றின. அந்த தேசிய இயக்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இலங்கையில் தோன்றிய தேசிய இயக்கமானது தனக்கே உரிய சில தனித்துவமான பண்புகளை கொண்டதாக காணப்படுகிறது. பல நாம பார்க்கிறோம். அதுல முதலாவது பண்புதான் தேசிய இயக்கத்துக்குள்ளாலேயே மிதவாதிகள் தீவிரவாதிகள் என 2 பிரிவுகளை கொண்டதாக இலங்கை தேசிய காங்கிரஸ் காணப்பட்டது. தேசிய இயக்கம் என்றால் என்னது? தேசிய இயக்கம் எனப்படுவது ஒரு நாட்டில் வாழ்கின்ற மக்கள் தம்மிடையே காணப்படக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளான இன, மத, மொழி, பிரதேச, வர்க்க, பால், சித்தாந்த, நிற, இன, மத, மொழி, பிரதேச, வர்க்க, பால், சித்தாந்த, நிற, இந்த வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து ஒன்றிணைகின்ற பொழுது தோற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் தேசிய இயக்கம். ஆனால் இலங்கையில அவ்வாறு தோன்றிய தேசிய இயக்கத்துக்குள்ளாலேயே மிதவாதிகள் தீவிரவாதிகள் என 2 பிரிவினர்கள் காணப்பட்டார்கள். இது தேசிய காங்கிரஸில் காணப்படுகின்ற முதலாவது ஒரு பண்பு. இது இலங்கை தேசிய காங்கிரஸில் காணப்படுகின்ற ஒரு குறைபாடும் ஆகும். சரி, இனி நாம பார்க்கிறோம் அதுல மிதவாதிகள். இது ஏற்கனவே பார்த்துட்டு நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஏற்கனவே பார்த்துட்டு அதனால கொஞ்சம் வேகமாக இந்த விடயத்தை நான் போறேன். மிதவாதிகள் என்றால் யார்? பிரித்தானிய பாராளுமன்ற ஆட்சி முறையில் அதிக நம்பிக்கை உடையவர்களும் பிரித்தானியரால் காலத்துக்கு காலம் வழங்கப்படுகின்ற யாப்பு சீர்திருத்தங்களின் மூலம் உள்ளூர் பொறுப்பாட்சியை பெற்றுக்கொள்ளலாம் என கருதியவர்களே மிதவாதிகள் ஆவர். அப்ப மிதவாதிகள் எனப்படுகின்றவர்கள் சுதந்திரமடைய விரும்ப மாறாக பிரித்தானியரால் காலத்துக்கு காலம் வழங்கப்படுகின்ற யாப்பு சீர்திருத்தங்களின் ஊடாக
உள்ளக பொறுப்பாட்சியை கோரியவர்கள் தான் இந்த மிதவாதிகள். இந்த மிதவாதிகளை பல்வேறுபட்ட நாமங்களில் நாம் அழைக்கின்றோம். பழமைப்பின்வாதிகள், பிற்போக்குவாதிகள், அரசியல் திட்டவாதிகள், வலதுசாரிகள் என பல்வேறுபட்ட நாமங்களில் அழைக்கின்றோம். இவர்கள் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக கையாண்ட போராட்ட வழிமுறைகள் தான் இவர்களை மிதவாதிகள் ஆக்கிய. இவர்களின் போராட்ட உத்திமுறைகள் உள்ளகத்தன்மையுடையதாக காணப்பட்டது. உள்ளகத்தன்மையுடையதுன்னு சொன்னால் என்னது? ஒரு அறையில் அல்லது ஒரு மண்டபத்தில் அல்லது ஒரு இடத்தில் இருந்து உள்வாரியாக மேற்கொள்ளக்கூடிய போராட்ட வழிமுறைகளை தான் நாம சொல்றோம் உள்ளகத்தன்மை கொண்ட போராட்ட வழிமுறைகள். அது ஒரு அறையில இருக்கலாம், மண்டபத்தில் இருக்கலாம், இப்படி இருந்து மேற்கொள்ளக்கூடிய போராட்ட வழிமுறைகள். அத்தகைய போராட்ட உத்திமுறைகளாக வழிமுறைகளாக நாம் இங்க பார்க்கிறோம் மகாநாடுகள் கூடுதல், மனுக்கள் அனுப்புதல், அரசியல் சீர்திருத்தங்களை கோருதல், விண்ணப்பங்கள் அனுப்புதல் போன்றவையாக காணப்பட்டன. அப்ப மகாநாடு கூடுதல், மனுக்கள் அனுப்புதல், அரசியல் சீர்திருத்தங்களை கோருதல், விண்ணப்பங்களை அனுப்புதல் போன்ற விடயங்கள் ஒரு அறையிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய விடயங்களாக காணப்பட்டன. இத்தகைய மிதவாதிகளுக்கு உதாரணமாக நாம பார்க்கிறோம் FRD சேனநாயக்க சகோதரர்கள், HJC பெரேரா போன்றவர்களை குறிப்பிடலாம். மிதவாதிகளாக பலர் இருந்தார்கள். ஆனா மிகவும் மிதவாதிகள் 2 பேரை நாம இங்க எடுத்திருக்கிறோம். FRD சேனநாயக்க சகோதரர்கள், HJC பெரேரா போன்றவர்கள். சரி, அடுத்து நாம பார்க்கிறோம் தீவிரவாதிகள். இதுவும் நாம கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். இலங்கை தேசிய இயக்கத்தில் இணைந்திருந்த தீவிரவாத போக்குடையவர்களே தீவிரவாதிகள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இல்ல BA படிக்கிற நீங்க அவ்வளவு பேரும் ஏப்ரல் மாதம் வரையும் எக்ஸாம் நடக்கிற வரையும் தீவிரவாதிகளாக இருக்கணும், தீவிரவாதிகளாக மாறணும் படிக்கிற விடயத்துலன்னு சொல்லி எத்தனை பேர் மாறி இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் கடந்த கிளாஸ்ல ஒரு அறிவித்தல் விடுத்திருந்தேன். அந்த தேசிய இயக்கம் சம்பந்தமானது அட்டவணையை பூரணப்படுத்தி முடியுமானாக்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லி சிலர் மாத்திரம் அட்டவணையை பூரணப்படுத்தி எனக்கு போட்டிருந்தீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 4 பேர், பெரும்பாலான நாட்கள் போடல. எனக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தீங்கன்னு தெரியல. அப்படியா இருக்குமா தான் நன்றிகள். இனிமேல் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் தொல்லைப்படுத்த பாருங்க பிப்ரவரி வரையும். இல்லைன்னு சொன்னால் நீங்க எக்ஸாம்ல கஷ்டப்பட பார்ப்பீங்க. கொஞ்சம் 2 வருடம் படிக்க வேண்டிய பகுதியை நாம 2 மாதத்துல முடிக்கிறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கூடிய விரைவில் அந்த விடயங்களை பார்த்துக்கொள்ள பார்க்கணும். சரி, இந்த நிர்பந்தம் என்ற சொன்னா நீங்க அடிக்கடி கையாள வேணும் இந்த பொலிட்டிக்கல்ல. நிர்பந்தம் அப்படின்னு சொன்னால் என்னது? இங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, நிறைய உத்தியோகத்தர்கள் இருக்கு. நிர்பந்தம் அப்படின்னு சொன்னால் என்னது? நிர்பந்தம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான தமிழ் சொல். ஒரு விடயத்தை விரும்பி செய்வது அல்ல, அதே நேரத்தில் ஒரு விடயத்தை பலப்படுத்தி செய்வதும் அல்ல, கட்டாயப்படுத்தி செய்வதும் அல்ல. அப்ப விருப்பம் விருப்பமின்மை இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சொல் தான் தமிழில் நிர்பந்தம் எனப்படும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல BA படிக்கிறது யாருமே விரும்பி படிக்கல. இதுல இருக்கிற அவ்வளவு பேரு நான் சுவர சொல்லுவேன். ஒரு சிலர் நீங்க விதண்டாவாதத்துக்கு சொல்லலாம், இல்ல நான் விரும்பி படிக்கிறேன்னு சொல்லி. இதுல இருக்கிற யாருமே நீங்க BA விரும்பி படிக்கல. ஆனால் உங்களை யாரும் BA படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தவும் இல்லை. நீங்க வேலை செய்யற காரியாலயத்திலேயோ அல்லது வேலை செய்யற பாடசாலையிலேயோ அல்லது உங்க வீட்டுல இருக்கிற மிஸ்டரோ அல்லது மிஸ்ஸோ உங்களை BA படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தல். நான் சொல்றது எல்லாத்துக்கும் சரின்னு நினைக்கிறேன். அப்ப இதுல யாரும் உங்களை BA படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தல. ஆனால் நீங்க யாரும் விரும்பி படிக்கல. தொழில இருக்கிறவங்க தன்னுடைய அந்தஸ்தை கூட்டிக் கொள்ளணும் என்பதற்காக BA படிக்கிறீங்க. தொழில் இல்லாதவர்கள் தொழிலொன்றை பெற்றுக்கொள்வதற்கு பட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் BA படிக்கிறீங்க. என்னது? யாரும் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு படிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. அப்ப அந்த தேவைப்பாடு விருப்பத்தின் அடிப்படையிலும் வரல, பலாத்காரத்தின் அடிப்படையிலும் வரல, இயல்பாகவே வந்த ஒரு தேவைப்பாடு. அப்ப விருப்பம் விருப்பமின்மை ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்டதான் நாம சொல்லுவோம் நிர்பந்தம் என்று சொல்லுவோம். ஓகே, ரைட். அதனால உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு எனக்கு ஏற்பட்டது. அப்ப இலங்கை தேசிய இயக்கத்தில் இணைந்திருந்த தீவிரவாத போக்கூடியவர்களே தீவிரவாதிகள் எனப்படுவர். அப்ப தீவிரவாதம் என்றால் என்னது? ஒரு குறித்த விடயத்தை தீவிரமாக முன்னெடுத்து செல்கின்ற அனைவரும் தீவிரவாதிகள். உங்களையும் தீவிரவாதியாக இருக்க சொல்லியது. அப்ப இவர்கள் பிரித்தானியரால் காலத்துக்கு காலம் வழங்கப்படுகின்ற அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களில் நம்பிக்கை அற்றவர்களாகவும் அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் இலங்கைக்கு உடனடியாக சுதந்திரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று கொள்கை உடையவர்கள் இந்த மிதவாதிகள் ஆவர். யார் இந்த மிதவாதிகள்? இவர்கள் பிரித்தானியரால காலத்துக்கு காலம் வழங்கப்படுகின்ற யாப்பு சீர்திருத்தங்களில் நம்பிக்கை அற்றவர்களும் அந்த பிரித்தானியர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், இலங்கைக்கு உடனடியாக சுதந்திரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கை உடையவர்களே இந்த தீவிரவாதிகள் ஆவர்.
அப்ப இவர்களுக்கு பிரித்தானியர் ஆட்சியில் எந்த வகையான நம்பிக்கையும் இல்லை. பிரித்தானியர் தொடர்ந்து இலங்கையில் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் யாரு? மிதவாதிகள் பிரித்தானியர் இலங்கையில் இருக்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்களால காலத்துக்கு காலம் வழங்கப்படுகின்ற யாப்பு சீர்திருத்தங்களில் நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட்டார்கள். பிரித்தானியர் தொடர்ந்து இலங்கையில் இருக்கணும், அவர்களால காலத்துக்கு காலம் வழங்கப்படுகின்ற யாப்பு சீர்திருத்தங்களினூடாக உள்ளக பொறுப்பாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள் தான் யாரு? மிதவாதிகள். ஆனால் தீவிரவாதிகள் அப்படி அல்ல. வெள்ளையன் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், இலங்கைக்கு உடனடியாக சுதந்திரம் கிடைக்கப் பெற வேண்டும் என்ற தீவிரவாத போக்குடையவர்கள் தான் இந்த தீவிரவாதிகள். இந்த தீவிரவாதிகளை நாம் இடதுசாரிகள், இந்த தீவிரவாதிகளை இடதுசாரிகள், முற்போக்குவாதிகள், தேசியவாதிகள் என்று பல்வேறு நாமங்களில் அழைக்கின்றோம். இவர்களுக்கு வேறு பெயர்கள் என்னது? தீவிரவாதிகள், இடதுசாரிகள், முற்போக்குவாதிகள், தேசியவாதிகள், இப்படி பல்வேறுபட்ட நாமங்கள். அப்போ நாம இடதுசாரி என்றால் என்னது, வலதுசாரி என்றால் என்னது என்பதற்கான கடந்த வகுப்பில் தெளிவான விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தேன். பிரித்தானிய புரட்சியின் பிரான்சிய புரட்சியினை தொடர்ந்து பிரான்சிய பாராளுமன்றம் சபாநாயகர் தலைமையில் கூடிய பொழுது சபாநாயகருக்கு வலப்புறமாக அமர்ந்திருந்தவர்கள் வலதுசாரிகள், இடப்புறமாக அமர்ந்திருந்தவர்கள் இடதுசாரிகள். இது ஏன் என்ற விளக்கமும் நான் கடந்த கிளாஸ்ல கொடுத்திருந்தேன். இந்த பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இந்த தீவிரவாதிகள் போராடிய போராட்ட வழிமுறைகள் தான் இவர்களை தீவிரவாதிகளாக மாற்றியது. இவர்களது போராட்ட வழிமுறைகள் வெளியகத்தன்மை கொண்டதாக காணப்பட்டது. இவர்களது போராட்ட வழிமுறைகள் வெளியகத்தன்மை கொண்டதாக காணப்பட்டது. அத்தோடு மக்கள் மயப்படுத்தப்பட்டதாகவும் காணப்பட்டது. இத்தகைய போராட்ட உத்திமுறைகளாக பார்க்கிறோம். கடை அடைப்புகள், உண்ணாவிரதங்கள், சத்தியாகிரகங்கள், ஹர்த்தால்கள், ஊர்வலங்கள் போன்றன. அப்ப இந்த விடயங்கள் அனைத்தையும் ஒரு அறையிலிருந்து செய்ய இயலாது. உண்ணாவிரதத்தை அறையிலிருந்து செய்ய இயலாது, சத்தியாகிரகத்தை மண்டபத்திலிருந்து செய்ய இயலாது, ஹர்த்தால ஒரு ரூம்ல இருந்து செய்ய இயலாது, ஊர்வலங்களை ரூம்ல இருந்து செய்ய இயலாது. அப்ப இவற்றுக்கு என்ன வெளியில் இறங்கணும், மக்களை ஒன்று திரட்டணும். அனைத்துமே வெளியக போராட்ட வழிமுறைகள் அல்லது பிரித்தானியருக்கு எதிராக கையாண்ட உபாய முறைகள் வெளியகத்தன்மை மிக்கனவையாக காண. இத்தகைய தீவிரவாதிகளுக்கு உதாரணமாக தேசிய இயக்கத்தின் ஆரம்ப கால தலைவர்களான அனகரிக தர்மபால, ஏ குணசிங்க போன்றவர்களை நாம் குறிப்பிடலாம். சரி, அப்போ இலங்கை தேசிய இயக்கம் சம்பந்தமாக அல்லது தேசிய காங்கிரசின் முதலாவது பண்பு பார்த்திருக்கிறோம். முதலாவது பண்பு என்னது? தேசிய இயக்கமானது மிதவாதிகள் தீவிரவாதிகள் என இரண்டு தரப்பினரை கொண்டு காணப்பட்டது. ஆனா மிதவாதிகள்னு சொன்னால் யாரு, தீவிரவாதிகள் என்று சொன்னால் யாரு என்பன தொடர்பான விடயங்களை நாம் தெளிவாக ஆராய்ந்திருக்கின்றோம். அடுத்த முக்கியமான பண்பு உயர்ந்தோர் குலம். இந்த தேசிய இயக்கத்தில் அங்கம் வகித்தவர்களுள் மிதவாதிகளாக இருந்தாலும் சரி, தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் உயர்ந்தோர் குழாமினராக காணப்பட்டனர். உயர் மத்தியத்தர வகுப்பினராக காணப்பட்டனர். உயர் மத்தியத்தர வகுப்பினர், மிடில் கிளாஸ்னு சொல்லுவோமே, இதுல பெரும்பாலான நாட்கள் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உயர் மத்தியத்தர வகுப்பினர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். யாரு? அது மிதவாதியா இருக்கலாம், தீவிரவாதியா இருக்கலாம், இரண்டு தரப்பினருமே உயர்ந்தோர் குழாமினராக காணப்பட்டார்கள். ஆக தேசிய காங்கிரசின் மற்றும் ஒரு முக்கியமான பண்பு, தேசிய காங்கிரஸ் ஆனது உயர்ந்தோர் குழாமினரை உட்கொண்ட ஒரு அமைப்பாக காணப்பட்டது. இந்த தேசிய காங்கிரசின் தலைமைத்துவமானது எப்பொழுதும் உயர்ந்தோர் குழாமினரிடம் வரையறுக்கப்பட்டதாக காணப்பட்டது. தேசிய காங்கிரசின் பண்பு. சரி, இவர்கள் இந்த உயர்ந்தோர் குழாமினர் பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெருந்தோட்ட பொருளாதார முறையின் மூலம் தமது சொத்துக்களை பெருக்கிக் கொண்ட செல்வந்தர்களாக காணப்பட்டார்கள். அப்ப இந்த உயர்ந்தோர் குழாம் யாரு? பிரித்தானியரால் அறிமுகப்படுத்த பெருந்தோட்ட பொருளாதார முறையின் ஊடாக தமது சொத்துக்களை பெருக்கிக் கொண்ட பெரும் செல்வந்தர்களாக காணப்பட்டார்கள். தோட்டத்துக்கு சொந்தக்காரர்களாக காணப்பட்டார்கள், பெருந்தோட்ட உரிமையாளர்களாக காணப்பட்டார்கள், பெரும் சொத்துடையவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க, மஹிந்த ராஜபக்சவுடைய தந்தை, இவர்கள் எல்லாமே இப்படிப்பட்ட வர்க்கத்தினரை சேர்ந்தவர்கள். பெருந்தோட்ட தொண்டமான் இவர்கள் எல்லாமே பெருந்தோட்ட தொழில்துறையினூடாக தமது சொத்துக்களை பெருக்கிக் கொண்ட உயர்ந்த செல்வந்தர்களாக காணப்பட்டார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெருந்தோட்ட சொந்தக்காரர்களாகவும் நிலப்பிரபுக்களாகவும் காணப்பட்டார்கள். வடகிழக்கில் நிலப்பிரபுக்களாகவும், இங்கு மலையகத்துல பெரும்
பெருந்தோட்ட சொந்தக்காரர்களாகவும் இவர்கள் காணப்பட்டார்கள். தேசிய இயக்கத்தில் அங்கம் வகித்தவர்களின் பண்புகளை நோக்கும் போது அவதானிக்கக்கூடிய மற்றும் ஒரு விடயம், இவர்களில் பெரும்பாலானவர்கள் யார்? இந்த உயர் மத்தியதர வகுப்பினர், உயர்ந்தோர் குழாமினரின் பெரும்பாலானவர்கள் ஆங்கிலம் எழுத வாசிக்க பேச தெரிந்தவர்களாக காணப்பட்டார்கள். அடுத்த பண்பாக நாம பார்க்கிறோம் என்னது? இந்த உயர் மத்தியதர வகுப்பினரின் மற்றும் ஒரு முக்கியமான பண்பு, இவர்கள் ஆங்கிலம் எழுத வாசிக்க பேச, தேவைப்பட்டால் ஏச தெரிந்தவர்களாக காணப்பட்டார்கள். இது மற்றும் ஒரு பண்பு. அதில் ஒரு சாரார் ஆங்கிலம் எழுத வாசிக்க பேச தெரிந்த கிறிஸ்தவ மத ஆதரவாளர்களாகவும், மற்றும் ஒரு சாரார் ஆங்கிலம் எழுத வாசிக்க பேச தெரிந்த கிறிஸ்தவ மத எதிர்த்து சுதேசிய மதங்களை ஆதரித்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். அடுத்த முக்கியமான பண்பு என்ன பார்க்கிறோம்? உயர் மத்தியதர வகுப்பினர் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆங்கிலம் எழுத வாசிக்க பேச தெரிந்தவர்கள். அடுத்தது நாம் இவர்களை எப்படி இரண்டாக வகைப்படுத்தினோம்? ஆங்கிலம் எழுத வாசிக்க பேச தெரிந்த, அதுல ஒரு சாரார் கிறிஸ்தவ மத ஆதரவாளர்கள், மற்றும் ஒரு சாரார் கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்து சுதேசிய மதத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அடுத்த ஒரு பண்பு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த உயர் மத்தியதர வகுப்பினர் எதிர்காலமானது பெருந்தோட்டத்துறையிலும் ஆங்கில கல்வியிலேயுமே தங்கியுள்ளது என கருதி தமது சந்ததியினரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஆங்கிலம் போதிக்க செய்தார்கள். இவர்கள் பெரிய பெரிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ எதிர்காலமானது பெருந்தோட்ட தொழில்துறையிலையும் ஆங்கில கல்வியிலேயுமே தங்கியுள்ளது என கருதி தமது சந்ததியினரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஆங்கில கற்க செய்ததோடு பெருந்தோட்டத்துறையில் முதலீடு செய்யவும் ஊக்குவிக்கப்பட்டனர். அப்ப இந்த உயர் மத்தியதர வகுப்பினரின் பிள்ளைகள்ல பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று உயர் படிப்பு ஆங்கிலத்தில் கற்றவர்களாகவும், ஏனையவர்கள் அதில் இன்னும் ஒரு பகுதியினர் இலங்கையில காணப்பட்ட ரப்பர், தெங்கு, தேயிலை இது போன்ற பெருந்தோட்டங்களில் முதலீடு செய்து பெருந்தோட்ட உரிமையாளர்களாகவும் காணப்பட்டார்கள். அடுத்து நம்ம பார்க்கிறோம், இலங்கை தேசிய காங்கிரசின் பண்புகளை அவதானிக்கும் பொழுது அறியக்கூடிய மற்றும் ஒரு விடயம், அது வெகுஜன தன்மையற்ற ஒரு இயக்கமாக காணப்பட்டது. தேசிய காங்கிரசின் மற்றும் ஒரு முக்கியமான பண்பு, அது வெகுஜன தன்மையற்ற ஒரு இயக்கமாக காணப்பட்டது. அதாவது இது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கவில்லை, மக்களோடு தொடர்புபட்ட ஒரு இயக்கமாக இந்த தேசிய இயக்கம் இருக்கவில்லை. உதாரணமா பார்க்கிறோம், தேசிய காங்கிரஸில் 1921ஆம் ஆண்டு மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 235. தேசத்தை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, முழு நாட்டினையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, முழு நாட்டினையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்பில் காணப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை 21ஆம் ஆண்டு 235. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு மகளிர் சங்கத்துல, ஒரு மரணாதார சங்கத்துல, ஒரு நலன்புரி சங்கத்துல இப்படி ஆயிரக்கணக்கான அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 21ஆம் ஆண்டு தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தேசிய காங்கிரஸில் அங்கத்துவம் வைத்தவர்கள் வெறும் 235. அதே போல 1928ஆம் ஆண்டில் 750க்கு குறைவான உறுப்பினர்களை காணப்பட்டார்கள். பாருங்க பாப்போம், ஒரு நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு, முழு நாட்டையும் பிரித்தானியருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பில் 21ஆம் ஆண்டு 235 பேரும், அதே நேரத்துல 1928ஆம் ஆண்டு காலப்பகுதியில 750க்கு குறைவான உறுப்பினர்களே காணப்பட்டார்கள். எனவேதான் நாம சொல்றோம், இந்த தேசிய காங்கிரஸ் ஆனது வெகுஜன தன்மையற்ற இயக்கம். அப்ப வெகுஜன தன்மையற்ற இது என்ன செய்தது? இந்த உயர் மத்தியதர வகுப்பினரை மாத்திரம் தமது அங்கத்தவர்களாக கொண்டிருந்தது, சாதாரண மக்களை தமது அங்கத்தவர்களாக கொண்டிருக்கவில்லை. ஓகே, அது முக்கியமான பண்பு. அடுத்து, ஏனைய நாடுகளில் தோற்றம் பெற்ற தேசிய இயக்கம் சுதந்திரம் விடுதலை என்ற ரீதியில் அமைய பெற்றிருக்க, இலங்கையில் தோற்றம் பெற்ற தேசிய இயக்கமானது மத விடுதலையை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்ற ஒரு இயக்கமாகவே காணப்பட்டது. அப்ப ஏனைய நாடுகள்ல தேசிய இயக்கம் 3 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற ஆரம்பிக்கும். என்னென்ன நோக்கம்? ஒன்று, நாட்டின் விடுதலைக்காக, நாட்டின் சுதந்திரத்துக்காக, பொருளாதார சுபீட்சத்திற்காக, நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினால தேசிய இயக்கம் ஏனைய நாடுகள்ல தோற்றம் பெற ஆரம்பித்தன. ஆனால் இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கமானது இந்த நோக்கங்கள் எதனையும் தமது பிரதான நோக்கமாக கொள்ளாது, ஆரம்பத்தில் மத விடுதலையை அடிப்படையாக கொண்ட ஒரு இயக்கமாகத்தான் தோற்றம் பெற்றது. ஆக இதுல அங்கம் வகித்த உயர்ந்தோர் குழாமினரின் தேசிய இயக்கத்தின் தலைமைத்துவமானது சுதந்திரம், விடுதலை, பொருளாதார சுபிட்சம் என்ற ரீதியில் தமது இயக்கத்தை ஆரம்பிக்காது மத விடுதலையை அடிப்படையாக கொண்டு ஆரம்பித்தது. இது தேசிய இயக்கத்தின் மற்றும் ஒரு பண்பாக நாம குறிப்பிடலாம். அடுத்து, தேசிய இயக்கத்தில் அங்கம் வகித்த உயர்ந்தோர் குழாமினர் சுதந்திரம், விடுதலை என்பதை விட
யாப்பு சீர்திருத்தங்களை கோருகின்றவர்களாகவே காணப்பட்டார்கள். அப்ப இதுல ஒரு கேள்வி ஒன்று போடலாம், கேள்வி ஒன்று வரலாம். இலங்கை தேசிய காங்கிரஸ் இயக்கமானது ஒரு யாப்பு சீர்திருத்த இயக்கமாகும் ஆராய்க. இலங்கை தேசிய காங்கிரஸ் ஆனது அல்லது தேசிய இயக்கமானது ஒரு யாப்பு சீர்திருத்த இயக்கம் மட்டுமே உடன்படுவீரா? உமது விடைக்கான காரணங்களை ஆராய்க. அப்ப இதுல நாம பார்த்திருக்கிறோம் என்னது? தேசிய இயக்கத்தின் பிரதானமான நோக்கமே என்னது? மிதவாதிகளின் பிரதானமான நோக்கமே என்னது? பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தில் இருந்து கொண்டு உள்ளக பொறுப்பாட்சியை கோருவர். அந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் யாரு கூடுதலாக இருந்தது? மிதவாதிகள். ஆகவே இந்த தேசிய இயக்கமானது மிதவாதிகளின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக காணப்பட்டது. ஆக தேசிய இயக்கத்தின் போராட்டங்கள் அனைத்தும் மிதவாத போக்கூடியதாகவே காணப்பட்டது. இந்த மிதவாதிகள் ஒருபோதும் சுதந்திரம் விடுதலை என்ற ரீதியில் தமது போராட்டங்களை மேற்கொள்ளவில்லை. மாறாக யாப்பு சீர்திருத்தங்களை கோருகின்றவர்களாகவே காணப்பட்டார்கள். இவர்கள் யாப்பு சீர்திருத்தங்களை கோரியதன் காரணமாகத்தான் 1910 ஆண்டு மக்களம், 1921 ஆண்டு தற்காலிக மனிங், 1924 ஆண்டு மனிங் வைன்செயர், 1931 ஆண்டு டொனமூர், 1947 ஆண்டு சோல்பரி என பல்வேறுபட்ட யாப்பு சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அப்ப இந்த யாப்பு சீர்திருத்தங்கள் என்னத்தை எடுத்து காட்டுகின்றது? தேசிய காங்கிரசின் நோக்கம், தேசிய இயக்கத்தின் நோக்கம் சுதந்திரம் விடுதலை அல்ல, மாறாக யாப்பு சீர்திருத்தங்களை கோருவது. யாப்பு சீர்திருத்தங்களை கோரினார்கள். அவ்வாறு கோரியதற்கிணங்க பல்வேறுபட்ட யாப்பு சீர்திருத்தங்கள் பிரித்தானியரால இலங்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. நாம் பார்த்தோமே 10ஆம் ஆண்டு, 21ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு, 31ஆம் ஆண்டு, 47ஆம் ஆண்டு இப்படி யாப்பு சீர்திருத்தங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு நாம என்ன முடிவுக்கு வருகிறோம்? தேசிய இயக்கமானது யாப்பு சீர்திருத்த இயக்கம் தான். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் 1919ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் கூடப்பட்ட பொழுது முதலாவது மகாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அதிலேயும் அவர்கள் சுதந்திரம் விடுதலை என்று கோரவில்லை. என்னத்தை கோரினார்கள்? பல்வேறுபட்ட அம்சங்களை உள்ளடக்கியதான ஒரு சீர்திருத்தம். அந்த கோரிக்கைக்கு அமைய 21ஆம் ஆண்டு சீர்திருத்தம் வழங்கப்பட்டது. அதே போல 1926ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் மட்டும் ஒரு கோரிக்கை முன்வைத்தது. அந்த கோரிக்கையிலும் அவர்கள் சுதந்திரம் விடுதலை என்ற ரீதியில் எந்த இடத்திலையும் கதைக்கல்ல, மாறாக உள்ளக பொறுப்பாட்சியை தான் கோரினார்கள். அந்த கோரிக்கைக்கு அமைய 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இதிலிருந்து நாம் என்ன முடிவுக்கு வருகிறோம்? இலங்கை தேசிய காங்கிரஸ் ஆனது எக்கால பகுதியிலும் எந்த நேரத்திலும் சுதந்திரம் விடுதலை என்ற ரீதியில் போராடவில்லை, மாறாக உள்ளக பொறுப்பாட்சியுடன் கூடிய யாப்பு சீர்திருத்த இயக்கமாகவே இது காணப்பட்டது. அடுத்து நாம பார்க்கணும், இந்த விரும்பவில்லை 1931ஆம் ஆண்டு டொனமூர் குழுவினர் சர்வஜன வாக்குரிமை வழங்க எத்தனித்த பொழுது குணசிங்காவை தவிர ஏனைய அனைவரும் அதனை கடுமையாக எதிர்த்தார்கள். அப்ப இந்த விடயம் என்ன எடுத்து காட்டுகின்றது? தேசிய இயக்கமானது சாதாரண பாமர மக்களுக்கு உரிமைகள் சலுகைகள் வழங்கப்படுவதை விரும்பவில்லை. அப்படி என்னால் இது என்னது? வெகுஜன தன்மையற்ற இயக்கம், மக்கள் மயப்படுத்தப்படாத இயக்கம். ஏன் சாதாரண மக்களுக்கு உரிமைகள் சலுகைகள் வழங்கப்படுவதை இந்த தேசிய காங்கிரஸோ தேசிய இயக்கமோ விரும்பவில்லை. அவர்களுக்கு உரிமை வழங்கப்படக்கூடாது என தமது வாதத்தை முன்வைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், சர்வஜன வாக்குரிமை நம்ம படிப்போம். சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்ட வேளையில இந்த தேசிய காங்கிரஸில் அங்கம் வகித்த இந்த உயர்ந்தோர் குழாமினர் சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படக்கூடாது என பல்வேறுபட்ட காரணங்களை முன்வைத்தார்கள். அப்ப அந்த காரணம் என்னத்தை எடுத்து காட்டுகின்றது? இந்த தேசிய காங்கிரஸ் ஆனது வெகுஜன தன்மையற்ற இயக்கம் என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அப்ப பார்க்கணும், சர்வஜன வாக்குரிமை வழங்க எத்தனித்த பொழுது குணசிங்காவை தவிர ஏனைய அனைவரும் சர்வஜன வாக்குரிமைக்கு எதிராக போராடியவர்கள். அந்த அளவு இந்த தேசிய காங்கிரஸ் ஆனது மக்கள் நலன் பேணக்கூடிய ஒரு இயக்கம். கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. சாதாரண மக்களுக்கு எதனையும் இங்க கொடுக்கணும்னு சொல்லி விரும்பல. எந்த ஒரு சலுகையும் சாதாரண மக்களுக்கு கொடுக்க கூடாது என போரிட்டவர்கள் இந்த தேசிய காங்கிரஸில் அங்கம் வகித்தவர்கள். எனவேதான் நாம சொல்றோம், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாதாரண மக்களிலிருந்து ஓரங்கட்டப்பட்டவர்களாகவும் சாதாரண மக்களை ஒதுக்கியவர்களாகவும் தமது சுயநலனை மாத்திரம் பேணுகின்றவர்களாகவும் இந்த தலைவர்கள் காணப்பட்டார்கள். தலைமைத்துவத்தின் இயல்பு நான் சொல்றேன். இந்த தேசிய காங்கிரஸ் அங்கம் வைத்த தலைவர்களின் இயல்பு எப்படிப்பட்டது? சாதாரண மக்களிலிருந்து தம்மை வேறுபடுத்தி காட்டிக் கொண்டார்கள். தம்மை ஒரு உயர்ந்த பிறவியாக, தம்மை ஒரு உயர்ந்த மனித குலமாக காட்டிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். சாதாரண மக்களுக்கு உரிமைகள் சலுகைகள் வழங்கப்படுவதை இவர்கள் உதாரணமா நான் பார்க்கணும், 1931ஆம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமை வழங்க எத்தனித்த பொழுது குணசிங்காவை தவிர ஏனைய அனைவரும் சர்வஜன வாக்குரிமை கடுமையாக எதிர்த்தார்கள். அப்ப இந்த விடயங்கள் என்னத்தை எடுத்து காட்டுகிறது? நாம மேல ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தேனே, தேசிய இயக்கமானது வெகுஜன தன்மையற்ற இயக்கம் ஆராய்க. இந்த பாயிண்ட்ஸ்கள் தான் அங்க அதுக்கு வர. ஓகே, அடுத்து நாம பார்க்கிறோம், தேசிய இயக்கம் என்னும் பொழுது
அது முழு நாட்டு மக்களிடம் காணப்படக்கூடிய அடிப்படை வேறுபாடுகளான இன, மத, வர்க்க, பால், சித்தாந்த வேறுபாடுகளை களைந்து ஐக்கியப்படுத்துவதாக இருக்கணும். நாட்டை ஐக்கியப்படுத்துவதாக இருக்கணும் தேசிய இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, அது நாட்டில் வாழுகின்ற மக்களிடையே காணப்படக்கூடிய இன, மத, மொழி, வர்க்க, பால், சித்தாந்த வேறுபாடுகள் எதனையும் பார்க்க கூடாது. ஆனால் இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கத்தில் இந்த வேறுபாடுகள் அனைத்தும் காணப்பட்டது. 1921ஆம் ஆண்டு பார்த்திருப்பீங்க இன ரீதியான வேறுபாடு. 1922ஆம் ஆண்டு பார்த்திருப்பீங்க வர்க்க ரீதியான வேறுபாடு. 1935ஆம் ஆண்டுல பார்த்திருப்பீங்க மத ரீதியான வேறுபாடு. சரி, 1937 மத ரீதியான வேறுபாடு. 1935ஆம் ஆண்டு சித்தாந்த கொள்கை ரீதியான வேறுபாடு. சரி, அப்ப இந்த பால் நிற ரீதியான வேறுபாடுகள் இருக்குல்ல, அது இலங்கையில பால் அடிப்படையில நிற அடிப்படையில மக்களை பாகுபடுத்த முடியாது. இப்ப வேறு நாடுகள்ல, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள்ல மக்களை நிறத்தின் அடிப்படையில பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்தலாம். கருப்பு இனத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள் என்று. அமெரிக்காவில பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்தலாம், கருப்பு இனத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள் சொல்லி. இலங்கையில வாழுகின்ற மக்களை நாம் அப்படி கருப்பு வெள்ளைன்னு சொல்லி பாகுபடுத்த முடியாது. இப்ப இந்த குரூப்ல இருக்கிற அவ்வளவு பேர்லயுமே பெரும்பாலும் எல்லாருமே 70 பேர் இருக்கீங்கன்னு சொன்னா 70 பேரும் 70 நிறமா இருப்போம். மல்டி கல்ச்சரை போல மல்டி கலர்ஸ் நம்ம நாட்டுல உள்ள அவ்வளவு பேருமே. இந்தியா, இலங்கையில உள்ள ஆக்கள் எப்படிப்பட்ட ஆக்கள் நிறத்தின் அடிப்படையில வகைப்படுத்த முடியாது ஏனைய நாடுகளை போல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மொத்த நிறங்களின் எண்ணிக்கை எத்தனை இதுல இருக்கிறார்கள், மொத்த நிறங்களின் எண்ணிக்கை எத்தனை உலகத்துல யாரும் சொல்ல மாட்டீங்க. மொத்த நிறங்களின் எண்ணிக்கையில எனக்கு சொல்ல தெரியாது. 7 நிறம் இல்ல, மொத்த நிறங்கள் 256 கணம் பெருக்கி பாருங்க. 256 கணம், 256 256 பெருக்கணும், மீண்டும் அது 256 பெருக்கணும். அவ்வளவு நிறங்கள் இருக்குது. நீங்க அந்த பெயிண்ட் கடையில கலர் பேங்க் போனீங்கன்னு சொன்னால் அவ்வளவு நிறத்தையும் பார்க்கலாம். அதை விட கூடுதலான கலர் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல மக்கள் இருப்பார்கள். அப்போ இலங்கையில வாழுகின்ற மக்களை நிறத்தின் அடிப்படையில் நாம வகைப்படுத்த முடியாது. சரி, மட்டக்களப்பு ஒரு நிறம், கல்முனையில் ஒரு நிறம், நுரையா ஒரு நிறம், யாழ்ப்பாணத்துல ஒரு நிறம், அதே போல இன ரீதியாக ஒரு நிறம், மத ரீதியாக ஒரு நிறம், இப்படி நிறத்தின் அடிப்படையில் நம்ம மக்களை வேறுபடுத்த முடியாது. அப்படின்னு சொன்னால் அந்த கலர் பேங்க்ல இருக்கிறதை விட 256 கணத்தை விட கூடுதலான நிறங்கள் தேவைப்படும். ரைட், ஓகே. அப்ப நம்ம பார்க்கிறோம், இன ரீதியான பிரிவு இருந்தது 21, மத ரீதியான பிரிவு 37, வர்க்க ரீதியான பிளவு 22, அடுத்து சித்தாந்த ரீதியான பிளவு 35. என்ன விடயத்தை நாம் இங்க சொல்ல பார், தேசிய இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது இத்தகைய வேறுபாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் இலங்கையில தோன்றிய அந்த இயக்கத்துக்குள்ளாலே இத்தகைய வேறுபாடுகள் அனைத்தும் காணப்பட்டது. எனவேதான் நம்ம சொல்றோம் இது உண்மையான தேசிய இயக்கம் அல்ல. ஒரு கேள்வி போட்டிருந்தேன், இலங்கை தேசிய இயக்கம் தேசியமும் அல்ல இயக்கமும் அல்ல. தேசியம்னு சொன்னால், தேசிய இயக்கம்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள்லாம் நாங்க இருக்கக்கூடாது. இது எல்லாவற்றையும் மறந்து மக்கள் ஐக்கியப்படணும். இங்க மக்கள் ஐக்கியப்படல, தேசிய இயக்கத்தினூடாக மக்கள் பிளவுபட்டார்கள். சிங்கள முஸ்லிம் இனக்கலவரம், 1921ஆம் ஆண்டு தமிழ் சிங்கள முரண்பாடு, 1937 தமிழ் சிங்கள முரண்பாடு, எல்லாமே என்னது தேசிய இயக்கத்தில் எது இருக்கக்கூடாதோ அவ்வளவும் இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கத்தில் காணப்பட்டது. ஆகவே தான் நாம சொல்றோம் இலங்கையில தோன்றிய தேசிய இயக்கம் தேசியமும் அல்ல இயக்கமும் அல்ல என்று ஒரு வினா போட்டிருந்தேன். இது ஒரு பாயிண்ட்ஸ், மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் உள்ளதுகள் தான். அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த பாயிண்ட்ஸை போட வேண்டி வரும். ஆனால் இலங்கையில் தோற்றமிட்ட தேசிய இயக்கமானது அதனை செய்ய தவறிவிட்டது. இந்த ஐக்கியப்படுத்த தவறிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம இதுவரையும் பார்த்த விடயங்கள் தேசிய இயக்கத்தின் பண்புகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இலங்கையில தோன்றிய தேசிய காங்கிரஸ் தேசிய இயக்கத்தின் பண்புகள் தொடர்பாக நாம பார்த்திருக்கிறோம். மத புனருத்தான இயக்கங்கள் சம்பந்தமா பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயரின் வருகையை தொடர்ந்து குறிப்பாக 1870ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தின் காரணமாக சுதேசிய மதங்களான இந்து, இஸ்லாம், பௌத்தம், கவனிங்க இந்த பயன்படுத்தியிருக்கிற சொற்களை, சுதேசிய மதங்கள், உள்நாட்டு மதங்கள், அதுக்கு இன்னொரு பேர் சுதேசிய மதங்கள். சுதேசிய மதங்களான இந்து, இஸ்லாம், பௌத்தம் ஆகிய மதங்கள் நலிவடையல் ஆயிற்று. நலிவடையல் ஆயிற்றுன்னு சொன்னால் மங்கி போகலாயிற்று, வீழ்ச்சி அடையல் ஆயிற்று. கிறிஸ்தவ மதம் அரசு ஆதரவோடு பேணி காக்கப்பட்டு வந்தது. அதற்கு அரசு அனுசரணை காணப்பட்டது. இப்போ இலங்கையில பௌத்த மதத்துக்கு எப்படி அரச அனுசரணை காணப்படுதோ அதே போல அந்த காலப்போயில கிறிஸ்தவ மதத்துக்கு அரச அனுசரணை காணப்பட்டது. சுதேசிய மதங்கள் தொடர்ச்சியாக வீழ்ந்து கொண்டே சென்றது, சுதேசிய மதங்களை வளர்ப்பதற்கு யாரும் இருக்கவில்லை, வளர்ப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படவில்லை, வீழ்ந்து கொண்டே சென்றது. இத்தகைய வீழ்ச்சியில் இருந்து சுதேசிய மதங்களை கட்டி காப்பதற்காக இந்த காலப்பகுதியில் தோன்றிய அமைப்புகளே மத புனருத்தாரண இயக்கங்கள் ஆகும். இத்தகைய
கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தில் இருந்து வீழ்ச்சி அடைந்த சுதேசிய மதங்களை கட்டி காப்பதற்காக தோன்றிய அமைப்புகளே மத புனருத்தாரண அமைப்புகள் ஆகும். சரி, இத்தகைய அமைப்புகளாக நாம பார்க்கிறோம் பௌத்த மத புனருத்தாரண இயக்கம், இந்து மத புனருத்தாரண இயக்கம், இஸ்லாமிய மத புனருத்தாரண இயக்கம். இந்த மதங்களை தான் நாம சொல்லுவோம் மத சீர்திருத்த இயக்கங்கள் என்று நாம சொல்றோம். அடுத்து நாம இதுல பார்க்கிறோம் பௌத்த மத சீர்திருத்த இயக்கம். பௌத்த மத சீர்திருத்த இயக்கம் 1870ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தின் காரணமாக பௌத்த மதமானது நலிவடைந்து கொண்டு செல்லலாயிற்று. கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தின் காரணமாக பௌத்த மதமானது வீழ்ச்சியடைந்து கொண்டு செல்லும். இக்காலப்பகுதியில் கிறிஸ்தவ மத பாதிரிமார்களுக்கும் பௌத்த மத தலைவர்களுக்கும் இடையில் பல கருத்து முரண்பாடுகள் தோட்டம் பெறலாயிற்று. இந்த சம்பவத்தின் காரணமாக கிறிஸ்தவ மதம் வளர்ந்து கொண்டு செல்கின்றது, பௌத்த மதம் வீழ்ந்து கொண்டு செல்கிறது. அப்ப இதன் காரணமாக இந்த காலப்பகுதியில் கிறிஸ்தவ மத தலைவர்களான பாதிரியார்களுக்கும் பௌத்த மத தலைவர்களுக்கும் இடையில் பல கருத்து முரண்பாடுகள் தோட்டம் பெறலாயிற்று. இத்தகைய கருத்து முரண்பாடுகள் காலப்போக்கில் பல பகிரங்க விவாதங்களுக்கு இட்டு சென்றது. அத்தகைய விவாதங்களாக நம்ம பார்க்கிறோம். விடயங்களை பாடமாக்கி கொள்ள பாருங்க. அத்தகைய விவாதங்களாக நம்ம பார்க்கிறோம். ஓலவல ஹிஸ்டரி பாடம் படிப்பிக்கிறார்களுக்கு இது ஒரு பெரிய வேலையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அத்தகைய விவாதங்களாக பத்தேகம, பாணந்துறை, கம்பொலை, வராகுட, உதம்பிட்ட இது போன்ற இடங்கள்ல பகிரங்கமான விவாதங்கள் ஏற்படலாயிற்று. இப்ப இந்த பகிரங்கமான விவாதங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க நினைக்கலாம் பெருசா என்னன்னு சொன்னால், இந்த காலப்பகுதியிலையும் பகிரங்க விவாதங்கள் நடக்குது. இந்த காலப்பகுதியில பகிரங்க விவாதம் நடக்குது. எங்க நடக்கின்றது? இந்த பகிரங்க விவாதங்கள் அனைத்தும் தொலைக்காட்சிகளில் நடக்கின்றது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க மின்னல், சதுரங்கம், 3-3, கத்துர, தேசபாலன சத்திய, ரத்துகிர, இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இன்று பகிரங்க விவாதங்களாக நடக்குது வெகுஜன ஊடகங்கள். அந்த காலப்பகுதியில் இந்த வெகுஜன ஊடகங்கள் இல்லாத காரணத்தினால இப்ப பார்த்திருப்பீங்க, இப்ப நான் சொன்ன நிகழ்ச்சி எல்லாமே தொலைக்காட்சி எல்லாமே பார்க்கலாம். பாளைய இது ஹிருல போற ஒரு நிகழ்ச்சி. பாளைய இரவு 10 மணில இருந்து இப்போ நள்ளிரவு 2 மணி வரையும் கடும் வாதம் ஒன்று நடக்கும். அதான் அந்த பகிரங்க விவாதங்கள். அப்ப இந்த காலப்பகுதியில பகிரங்க விவாதங்கள் ஊடகங்களின் ஊடாக நடக்குது. அந்த காலப்பகுதியில ஊடகங்கள் இல்லாத காரணத்தினால இந்த பகிரங்க விவாதங்கள் மக்கள் மத்தியில நடந்தது. இப்ப தமிழ்நாட்டில் அந்த பட்டிமன்றம் பேசுறதை போல மக்களை ஒன்று கூட்டி, கிறிஸ்தவ, இந்து, பௌத்த மக்களை ஒன்று கூட்டி மக்கள் மத்தியில மக்களுக்கு முன்னால இந்த விவாதங்கள் நடந்தது. இந்த விவாதங்களை தான் நாம சொல்லுவோம் பகிரங்க விவாதங்கள் என்று சொல்லுவோம். சரி, அப்போ இந்த பகிரங்க விவாதங்கள் எங்க நடந்ததுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். எங்கெங்க என்ன பத்தேகம, பாணந்துறை, கம்பல, வராகுட, உதம்பிட்ட போன்ற பகுதிகளில் இந்த பகிரங்க விவாதங்கள்ல பங்கு கொண்ட முக்கியமான தலைவர்கள் மிக்குத்வத்த குடானந்த தேரோ, ஸ்ரீ சுமங்கல தேரோ, அநாகரிக தர்மபால, குணசிங்க, இப்படி பலர் இந்த பகிரங்க விவாதங்கள்ல கலந்து கொண்டார்கள். இவர்கள் எல்லாமே இந்த இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரி அந்த காலப்பகுதியில பகிரங்க விவாதத்துல கலந்து கொண்ட முக்கியமான தலைவர்கள். மிக்குத்வத்த குணானந்த தேரோ, ஸ்ரீ சுமங்கல தேரோ, அடுத்து நாம பார்த்திருக்கிறோம் குணசிங்க, அநாகரிக தர்மபால, இவர்கள் எல்லாமே சிறந்த பேச்சாளர்கள், பௌத்த மத சார்பானவர்கள், முக்கிய தலைவர்கள் ஆவர். விவாதங்களில் பௌத்த மதம் தொடர்பான கருத்துக்கள் அலசி ஆராயப்பட்ட. இப்ப பெரும்பாலான கருத்துக்கள், மதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் மக்களுக்கு தெரியாது. அது இந்துவா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம். சில நேரங்கள்ல மதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்ற கருத்து நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விவாதத்தில் அந்த கருத்து சம்பந்தமாக அலசி ஆராயப்பட்டவுடன் அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில பிரபலம் அடையும். நீங்க பாருங்க பாப்போம், பல சினிமா பாடல்கள் கேட்டிருப்பீங்க. எல்லா சினிமா பாடலும் நம்ம மனதில் நிற்காது. ஆனால் ஒரு சினிமா பாடல் சம்பந்தமாக ஒரு விமர்சனம் அல்லது ஒரு பட்டிமன்றத்துல ஒரு முக்கியமான பேச்சாளர் அதை பாடி அதற்கான அர்த்தத்தை சொன்னதுக்கு பிறகு அந்த சினிமா பாடலை நமக்கு கேட்க தோணும். அந்த சினிமா பாடலை மீண்டும் மீண்டும் கேட்க ஆரம்பிப்போம். அதே போலதான் இந்த விவாதங்கள்ல பௌத்த மதம் சம்பந்தமான ஏதாவது கருத்துன்னு சொன்னவுடன் அது மக்கள் மத்தியில வரவேற்பை பெற்றவுடன் அந்த கருத்து மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்கும். அப்ப அதே போல பௌத்த மதத்தில் மறைந்து கிடந்த கருத்துக்கள் இந்த விவாதங்களின் ஊடாக மக்களுக்கு தெரிய வரலாயிற்று. மக்கள் பௌத்த மதத்தில் மறைந்து கிடந்த கருத்துக்களை அறிய ஆரம்பித்தார்கள். விவாதங்களின் இறுதியில் பௌத்த மதத்துக்கு வெற்றியும் கிடைக்கலாயிற்று. பகிரங்க விவாதம் தான் நடக்குது. பட்டிமன்றத்துல விவாதத்துல இறுதியாக பௌத்த மதத்துக்கு வெற்றி கிடைக்கின்றது. அப்ப பௌத்த மதத்துக்கு வெற்றி கிடைத்தவுடன் இந்த பௌத்த மதத்துல மறைந்து கிடந்த கருத்துக்கள் மக்கள் மத்திக்கு போய் செல்லுகின்றது. அடுத்து விவாதத்தின் இறுதியில் பௌத்த மதத்துக்கு வெற்றியும் கிடைக்கின்றது. அப்ப நம்ம பார்ப்போமே, எந்த ஒரு விளையாட்டாக இருக்கலாம், ஒரு கலை போட்டியாக இருக்கலாம், வெற்றி பெற்ற அணிக்கு மக்களின் ஆதரவு அதிகரிக்கும்.
அப்ப விவாதத்துல யார் வெற்றி பெறுது? பௌத்த மதம் தொடர்பான கருத்துக்கள். எனவே மக்கள் மத்தியில் பௌத்த மதம் தொடர்பான கருத்துக்கள் பரவுவதற்கு இந்த விவாதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் துணையாக அமையப்பெற்றிருந்தது. ஓகே, விவாதங்களின் பொழுது முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை இக்காலப்பகுதியில் இலங்கையில வாழ்ந்த ஐரோப்பிய ஊடகவியலாளரான, அப்ப இவர்கள் பாருங்க பாப்போம், ஒரு வெளிநாட்டவர் பௌத்த மதத்துக்கு ஆதரவு வழங்குகிறார். ஐரோப்பிய ஊடகவியலாளர் ஏலவெல்லாம் இந்த குருவினாக்களுக்கு கேள்வியா கேட்பாங்க. வெளிநாட்டவர் பௌத்த மதத்துக்கு ஆதரவு வழங்குகிறார். யாரு? ஐரோப்பிய ஊடகவியலாளரான ஜோன் கூப்பர் என்பவர். இவர் மேற்கத்தியத்தில் பல பத்திரிகைகளில் இந்த கருத்துக்களை அச்சிட்டு வெளியிட்டார். இலங்கையில மாத்திரமல்ல, பௌத்த மதம் தொடர்பான கருத்துக்களை ஐரோப்பிய, அமெரிக்கா இது போன்ற பல நாட்டு பத்திரிகைகளை அச்சிட்டு வெளியிடுகின்றார் இந்த ஜோன் கூப்பர் என்பவர். எனவே பௌத்த மதம் தொடர்பான கருத்துக்கள் மேற்கத்திய நாடுகள் பலவற்றிலும் பரவியதோடு உலகளாவிய ரீதியில் ஒரு அனுதாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாயிற்று. என்ன அனுதாபம்? கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தினால பௌத்த மதத்துக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று உலகளாவிய ரீதியில் ஒரு அனுதாபமும் பௌத்த மதத்துக்கு கிடைக்கப்பெறலாயிற்று. அப்ப பௌத்த மதம் தொடர்பான கருத்துக்கள் உலகளாவிய ரீதியில பரவுகின்றது. பௌத்த மதத்துக்கு உலகளாவிய ரீதியில் ஒரு அனுதாபமும் கிடைக்கப்பெறுகிறது. அனுதாபம் கிடைக்கப்பெற்றவுடன் இத்தகைய கருத்துக்களை ஆராய்கிறார் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர், ஹென்றி ஹோல்கோட் என்பவர். அப்ப இவரும் பாருங்க ஒரு வெளிநாட்டவர். பௌத்த மதத்துக்கு இவரும் அளப்பரிய பங்காற்றுகிறார். ஹென்றி ஹோல்கோட் இவர் ஒரு வெளிநாட்டவர். இவர் 1880ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்து இலங்கையில் நிறுவப்பட்டிருந்த பௌத்த பிரம்மஞான சங்கத்தின் கிளை ஒன்றினை கொழும்பில் நிறுவுகிறார். இவர் என்ன செய்யறாரு? வெளிநாட்டவர் கொழும்புல பௌத்த பிரம்மஞான சங்கத்தின் கிளை ஒன்றை உருவாக்குகிறார். யாரு? ஹென்றி ஹோல்கோட் என்பவர். அத்தோட இவர் இன்னும் பல்வேறுபட்ட பணிகளை மேற்கொள்கிறார். பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ மதத்தை வளர்ப்பதற்காக மிஷனரி பாடசாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. பிரித்தானியர் ஆட்சி காலத்துல மத கல்வியை போதிப்பதற்காக, மதத்தை வளர்ப்பதற்காக மிஷனரி பாடசாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கு கல்வி என்ற பெயரில் கிறிஸ்தவ மதம் பற்றிய கருத்துக்கள் அரசு ஆதரவோடு போதிக்கப்பட்டது. கல்வி என்ற பெயரில் கல்வி போதிக்கப்படவில்லை, மாறாக மதம் பரப்புகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது பிரித்தானியர். மைக்க ஓபன் பண்ணி கொள்ளுங்க, டிஸ்டர்பா இருக்குது. கல்வி என்ற பெயரில் மதம் மட்டும் அங்க பரப்பப்பட்டது இந்த காலப்பகுதியில் மிஷனரி பாடசாலைகள். ஆனால் அத்தகையது ஒரு வாய்ப்பு பௌத்த மதத்துக்கு காணப்படவில்லை. பௌத்த மதம் தொடர்பான கல்வி பாடசாலையில் போதிக்கப்படவில்லை. பௌத்த மாணவர்கள் பாடசாலைக்கு போகின்ற தன்மை குறைவாக இருந்தது. ஆக பௌத்த மதம் தொடர்பான கல்வி இந்த காலப்பகுதியில பாடசாலைகளில் போதிக்கப்படவில்லை. ஆனால் கிறிஸ்தவ மத கல்வி என்ற பெயரில் மத கல்வியை பாடசாலைகள்ல போதிக்கப்பட்டது. இதனால கிறிஸ்தவ மதமானது இந்த காலப்பகுதியில உன்னத வளர்ச்சி பெற்று மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற ஒரு மதமாக காணப்பட்டது. ஆனால் இத்தகைய ஒரு வாய்ப்பு பௌத்த மதத்துக்கு காணப்படவில்லை. இக்குறைபாட்டை நிவர்த்திக்க சர் ஹென்றி ஹோல்கோட் என்பவர் தமது சொந்த முயற்சியினால் கொழும்பு ஆனந்தா கல்லூரியை நிறுவுகிறார். கொழும்புல இருக்கிற இன்னைக்கு பெரியது ஒரு கல்லூரி. கொழும்புல இருக்கிறார்களுக்கு தெரியும், இதுல பலர் இருக்கிறீங்க. கொழும்புல இருக்கிற மிகப்பெரிய ஒரு கல்லூரி. அந்த இலங்கையில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள், பிரதமர் இவர்களது பிள்ளைகள் படிக்கின்ற ஒரு கல்லூரி, மிகப்பெரிய ஒரு கல்லூரி, கொழும்பு ஆனந்தா கல்லூரி. இந்த ஆனந்தா கல்லூரி ஒரு பௌத்த கல்லூரியாக சர் ஹென்றி ஹோல்கோட் என்பவரினால நிறுவப்பட்டது. அத்தோடு கொழும்பில் காணப்படுகின்ற நாளாந்த கண்டியில தர்மராஜ, மஹிந்த கல்லூரி, இது போன்ற கல்லூரிகளை நிறுவுவதற்கும் ஒத்தாசை புரிகிறார் சர் ஹென்றி ஹோல்கோட் என்பது. இவர் யாரு? அமெரிக்காவை சேர்ந்தவர். அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு பௌத்த மதத்தை வளர்ப்பதற்காக இவர் பல்வேறுபட்ட பணிகளை புரிகிறார். தனிப்பட்ட நபராக இருந்து என்னென்ன பணி? ஆனந்த கல்லூரி, நாளந்தா, தர்மராஜ, மஹிந்த கல்லூரி, இது போன்ற கல்லூரிகளை நிறுவினார். இந்த கல்லூரிகளில் எப்படி கிறிஸ்தவ மிஷனரி பாடசாலைகளில் கிறிஸ்தவ மதம் போதிக்கப்பட்டதோ அதே போல பௌத்த மதம் தொடர்பான கருத்துக்கள் போதிப்பதற்கு இந்த கல்லூரிகள் பெரும் பங்காற்றின. அடுத்து இக்கால பகுதியில் ரத்மலான பரம தம்ம சைத்திய பிரிவேனா. இந்த காலப்பகுதியில ரத்மலான பரம தம்ம சைத்திய பிரிவேனா. இதை பிஏ படிக்கிறாங்க, இது அவ்வளவுத்தையும் நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவு பாடமாக்குங்க. ஏலவல்ல பழைய பாடத்திட்டத்தில் அது அவ்வளவும் தனித்தனியா பாடமாக்கி இருக்கேன். ஆனா நீங்க இப்படி கஷ்டப்பட்டு இப்படி பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது போல நான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி நான் பொதுவா ஒரு கருத்தா சொல்றேன். மிச்சம் கஷ்டப்பட்டு இப்படி பாடமாக்க தேவையில்லை, உங்களால முடியாது. இப்போ
மேலோட்டமா முக்கியமான விடயங்களை மாத்திரம் இதுல ஏதாவது 1-2 நிறுவனங்களை மாத்திரம் பாடமாக்கி கொள்ள பாரு. சரி, போன்றனவும் பௌத்த மத வளர்ச்சிக்காக நிர்மாணிக்கப்பட்டன. ரத்மலான பரமதம்ம சைத்திய மாளிகா அந்த வித்யோதயா இடையிற்பட்ட தடங்கள். அப்ப இது போன்ற நிறுவனங்களும் இலங்கையில பௌத்த மத வளர்ச்சிக்காக பாடுபட்ட நிறுவனங்கள். அப்ப நிறுவனங்களாக நாம என்னென்ன நிறுவனங்களை பார்க்கிறோம்? கொழும்பு ஆனந்த கல்லூரி, நாலந்த கல்லூரி, தர்மராஜ மகிந்த கல்லூரி, அது இல்லாம ரத்மலான பரமதம்ம சைத்திய பிரிவினா, மாளிகா கந்த வித்யோதயா பிரிவினா, இது போன்ற நிறுவனங்களும் பௌத்த மத வளர்ச்சி நிறுவனங்களாக நாம சொல்லலாம். இங்கு மிஷனரி பாடசாலைகளுக்கு இணையாக பௌத்த மத கல்வி போதிக்கப்பட்டது. சார் என்ரி ஒல்கோட் அவர்கள் இக்கால பகுதியில் இலங்கையில் இயங்கி வந்த வித்தியார்த்த பிரிவில் இணைந்து பௌத்த மத வளர்ச்சிக்காக பாடுபட்டார். அடுத்தது இந்த காலப்பகுதியில் வித்தியார்த்த பிரிவு என்ற பிரிவு இருந்தது. இந்த பிரிவிலும் இணைந்து பௌத்த மத வளர்ச்சிக்காக பாடுபட்டார். அப்ப உண்மையிலே பௌத்த மத வளர்ச்சிக்காக பாடுபட்ட நபர்கள்ல ஜோன் கூப்பர் என்பவரும் சேர் என்ரி ஹோல்கோட் என்பவரும் வெளிநாட்டவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் வழங்கிய பங்களிப்பானது அளப்பரிய ஒரு பங்களிப்பாக காணப்படுகிறது. அடுத்து மேலும் இவர் என்ன செய்யறாரு? வெசாக் பூர்ண தினத்தை விடுமுறை தினமாக மாற்றுவதற்கு பாடுபட்டார். செய்த பெரிய ஒரு வேலை. இன்னைக்கு போயடையில சந்தோஷமா இருக்கிறோம்னு சொன்னால் எல்லாரும் தமிழ், சிங்களம், பௌத்தம் எல்லாரும் அதற்கு பிரதானமான பாடுபட்டவர் சேர் என்ரி ஹோல்கோட் என்பவர். விடுமுறையை பெற்றுக் கொடுத்தவர். பௌத்த சமய பாடசாலைகளை ஞாயிற்றுக்கிழமையில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார். இந்த தாம்பாசல்னு சொல்லுவாங்களே, அகதியா பாடசாலை, தமிழ்ல இந்துல அறநெறி பாடசாலை, அதே போல பௌத்த மத பாடசாலைகள் தாம்பாசலை நடத்துவதற்கு இவர் நடவடிக்கை எடுத்தார். அப்ப இவரால் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை பாருங்க பாப்போம் என்னன்னு சொல்லி. பல நிறுவனங்கள் உருவாக்குறார். சரி, வெசாக் தினத்தை பூர்ண தினமாக மாற்றி அமைக்கிறார், பூர்ண விடுமுறை தினமாக மாற்றி அமைக்கிறார். அடுத்தது நாம பார்க்கிறோம் சமய பாடசாலைகளை நிறுவுகிறார். அடுத்தது இக்கால பகுதியில் இவரை போல இது பார்த்திருக்கோம் யாரு? சேர் என்ரி ஹோல்கோட் என்பவர். இக்கால பகுதியில் அநாகரிக தர்மபால என்பவர், அநாகரிக தர்மபால ஸ்ரீ சுமங்கல தேரோ மீத்தெட்டுவத்த குணானந்த தேரோ, அநாகரிக தர்மபால ஸ்ரீ சுமங்கல தேரோ மீத்தெட்டுவத்த குணானந்த தேரோ, பொத்துவல இந்திரஜேதி தேரோ, ஹரிச்சந்திர விஜயசேகர போன்ற தனிப்பட்ட நபர்களும் பௌத்த மத வளர்ச்சிக்காக பாடுபடலாம். இவர்கள் எல்லாமே சுதேசிகள். ஜோன் கூபரும் என்ரி ஹோல்கோட்டும் வெளிநாட்டவர்கள். இவர்கள் அனைவரும் சுதேசிகள். இந்த சுதேசிகளும் பௌத்த மத வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். பேர்கள் ஒரு முறை பாருங்க. அநாகரிக தர்மபால ஸ்ரீ சுமங்கல தேரோ, மீத்தெட்டுவத்த குணானந்த தேரோ, பொத்துவல இந்திரஜோதி தேரோ, ஹரிச்சந்திர விஜயசேகர போன்ற தனிப்பட்ட நபர்கள். அப்ப இவர்களும் பௌத்த மத வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். இந்த பௌத்த மத தலைவர்கள் பௌத்த மத கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்காக சிங்கள பௌத்தையா, சரசவிய சந்தர்செய்ய, சிங்கள பௌத்தையா, சரசவிய சந்தர்செய்ய போன்ற பத்திரிகைகள் பலவற்றை அச்சிட்டு வெளியிட்டனர். இவற்றினூடாகவும் பௌத்த மத வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். இவ்வாறு 1870ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிறிஸ்துவ மத ஆதிக்கத்தில் இருந்து பௌத்த மதத்தை கட்டி காப்பதற்காக தோற்றம் பெற்ற அமைப்பு பௌத்த மத புனருத்தாரண இயக்கமாகும். இதுவே தேசிய இயக்கத்திற்கான அத்திவாரத்தை இட்டது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நாம பார்க்கிறோம் இந்து மத புனருத்தாரண இயக்கம். இந்து மத புனருத்தாரண இயக்கம் 1870ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தின் காரணமாக பௌத்த மதத்தை கட்டி காப்பதற்காக தோற்றம் பெற்ற பௌத்த மத புனருத்தாரண இயக்கத்தை போன்று இந்து மதத்தை கட்டி காப்பதற்காக தோற்றம் பெற்ற இயக்கமே இந்து மத புனருத்தாரண இயக்கம். அறிமுகம் சொன்ன இதான் அறிமுகம். பௌத்த மதத்தை கட்டி காப்பதற்கு தோற்றம் பெற்ற இயக்கத்தை போன்று இந்து மதத்தை கட்டி காப்பதற்கு தோற்றம் பெற்ற இயக்கம் இந்து மத புனருத்தாரண இயக்கம். இதான் அறிமுகம். இவ்வியக்கத்தின் முன்னோடி தலைவர்கள் சொல்லி முன்னோடிகளாக ஆறுமுக நாவலர், சேர்பொன் ராமநாதன், ராமகிருஷ்ண பிரம்மச்சாரி, சேர்பொன் அருணாசலம், விபுலானந்தர் போன்றவர்கள் காணப்பட்டார்கள். அப்ப இதுக்கு முன்னோடியாக இருந்த தலைவர்கள் சொல்லி பாருங்க. ஆறுமுக நாவலர், சேர்பொன் ராமநாதன், ராமகிருஷ்ண பிரம்மச்சாரி, சேர்பொன் அருணாசலம்,
விபுலானந்தர் போன்றவர்கள் தலைவர்கள். இரண்டாவது விடயம் ஓகே, இப்படி படிங்க, ஈஸியா இருக்கும். அப்ப இவர்கள்ல பிரதானமானவர் யார்? ஆறுமுக நாவலர், இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர். இவருடைய பிரதானமானவர்னு சொல்றேன். ஏன்? இவர் இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவரும் முன்னோடியாகவும் இருந்து வடக்கில் இருந்து செயற்பட்ட ஒரு தலைவர். அப்ப இவருடைய முக்கியத்துவத்தை சொல்றோம். இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர், அடுத்து முன்னோடி, வடக்கில இருந்து இந்து சமயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒருவர். இந்து சமய பாரம்பரியத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார் இவர். கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தினால வீழ்ச்சி அடைந்திருந்த, இல்லாமல் போயிருந்த இந்து சமய பாரம்பரியத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறார் இந்த ஆறுமுக நாவலர். இந்து சமய பிள்ளைகளுக்காக தமது வீட்டில் வகுப்புகளை நடத்தினார். இவர் செஞ்ச வேலைகளை பாருங்க என்னன்னு சொல்லி. இவர் யாருன்னு சொல்லிட்டோம். இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர், வடக்கில் இருந்து செயற்பட்டவர். சரி, இவர் செய்த பணிகள் இந்து சமய பாரம்பரியத்தை, அழிந்து போயிருந்த பாரம்பரியத்தை கட்டி எழுப்புகிறார். இந்து சமய பிள்ளைகளுக்காக தமது வீட்டில் வகுப்புகளை நடத்தினார். 1853 சைவ பரிபாலன சபை, இந்து கல்வி சபை போன்றவற்றை நிறுவினார். இந்து சமய வளர்ச்சிக்காக இவரால் மேற்கொள்ளப்பட்ட பணிகள். ஆங்கில மொழியை புறக்கணிப்பது பாதகம் என கருதி 1890 யாழ்ப்பாண வண்ணார் பண்ணையில் ஆங்கில பாடசாலை ஒன்றை நிறுவினார். அப்ப கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக போராடணும்னு சொன்னால் நமக்கு ஆங்கில கல்வி தெரியும். இந்து மதம் தொடர்பான விடயங்களை வெள்ளக்காரனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்னா ஆங்கில கல்வி தெரியும். இதற்காக ஆங்கில கல்வியை வளர்ப்பதற்காக வண்ணார் பண்ணையில் ஆங்கில பாடசாலை ஒன்றை இவர் நிறுவினார். பாலர் பாடம் என்னும் இவரால் எழுதப்பட்ட நூல் பிரபலியமானது. இந்து சமய வளர்ச்சிக்காக கந்த புராணம், பெரிய புராணம் போன்ற நூல்களை இலகு வடிவில் வெளியிட்டார். அப்ப வசன நடை கை வந்த வள்ளலார்னு சொல்லி இவர் தமிழ்ல படிச்சிருப்பீங்க. வசன நடை கை வந்த வள்ளலார். அப்ப பெரிய புராணம், கந்த புராணம் போன்ற நூல்கள் செய்யுள் வடிவில் காணப்பட்டது. அந்த செய்யுள் வடிவில் காணப்பட்ட அந்த நூல்களுக்கு இலகுவான உரைநடை வடிவில் விளக்கம் அளித்து அவற்றை மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்ற பெருமை இந்த நாவலரை சார். இக்காலப்பகுதியில் கிறிஸ்துவ மத பாதிரியார்கள் தமது மதத்தை பரப்பும் நோக்கில் பல்வேறுபட்ட துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு வெளியிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தமது மதத்தை பரப்பும் முகமாக பல்வேறுபட்ட துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு வெளியிட்டார்கள். அப்ப அந்த துண்டு பிரசுரங்கள் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா துண்டு பிரசுரங்களாக இருந்தது. அதுக்கு பிறகு சஞ்சிகைகளாக, மெகசீனாக மாறியது. அதுக்கு பிறகு சிடி கொடுத்தார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியான தொலைக்காட்சி அலைவரிசையே கிறிஸ்தவ மதத்துக்காக, அவர்களின் மத பாரம்பரியங்களை காப்பதற்காக இருக்கின்றது. அப்ப இந்த கிறிஸ்துவ மத பாதிரிமார்கள் தமது மதத்தை பரப்பும் நோக்கில் பல்வேறுபட்ட துண்டு பிரசுரங்களை எழுதி வெளியிட்டார்கள். அதனை கண்டனம் செய்யும் வகையில் ஆறுமுக நாவலர் அதற்கு எதிராக கண்டன பிரசுரங்களை எழுதி வெளியிட்டார். அவர்கள் ஒரு லீஃப்லெட் கொடுத்தால் இவர் ஒரு லீஃப்லெட் கொடுப்பார்கள். கிறிஸ்தவ மதத்திற்கான நன்மைகளை அவர்கள் சொன்னால் அதன் தீமைகளை எடுத்து காட்டுவார். இந்து மதத்தின் நன்மைகளை எடுத்து காட்டுவார். அப்ப கண்டன பிரசுரங்களை இவர் அச்சிட்டு வெளியிட்டார். அத்துடன் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக தமது நாவன்மையை பயன்படுத்தி பல பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இவர் சிறந்த ஒரு பேச்சாளர் ஆறுமுக நாவலர். தமது நாவன்மையை பயன்படுத்தி கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக பல இடங்கள்ல பல கூட்டங்களை கூட்டினார். அப்ப இவரால் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான பணிகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்தவ மத ஆதிக்கத்திலிருந்து இந்து மதத்தை கட்டி காத்தவர்களுள் மற்றும் ஒரு பிரதான நபராக சேர்பொன் ராமநாதன் காணப்படுகிறார். இவரை பத்தி நம்ம எங்க பார்த்திருக்கோம்? சேர்பொன் ராமநாதனை பத்தி 1910 ஆண்டு 16ஆம் ஆண்டு படித்த இலங்கையர் என்ற ரீதியில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது நபர். அப்ப இவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அடிப்படையாக கொண்டு இந்து மத வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு நபர். சரி, இவர் தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமன்றி சிங்கள மக்கள் மத்தியிலும் பிரபலியமான தலைவராக காணப்பட்டார். என்ன காரணம்? 1915ஆம் ஆண்டு கலவரத்தின் போது கைது செய்யப்பட்ட சிங்கள தலைவர்களின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு நபராக இவர் காணப்படுகிறார். கிறிஸ்தவ மிஷனரி பாடசாலைக்கு இணையாக தமது சொந்த மூலதனத்தில் கொழும்பு ராமநாதன் கல்லூரியை கட்டி வைக்கிறாரு சேர்பொன் ராமநாதன். மிஷனரி பாடசாலைகள் எப்படி கிறிஸ்தவ மதமோ அதே போல ராமநாதன் கல்லூரியில் இந்து மத கல்வியை போதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. இங்கு மிஷனரி பாடசாலைக்கு இணையாக இந்து மத கல்வி போதிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பரமேஸ்வரா கல்லூரியும் இவரின் முயற்சியாளர் நிர்மாணிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பரமேஸ்வரா கல்லூரி இன்னைக்கு அந்த கல்லூரியை பார்க்க இயலாது. அது தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அப்ப யாழ் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கும் சேர்பொன் ராமநாதனின் பங்கு அளப்பரியது. இந்து மதத்தை வளர்ப்பதற்காக இந்த காலப்பகுதியில் கட்டப்பட்ட முதற் கற்கோயிலான பொன்னம்பல வாணேஸ்வர ஆலயம், இந்துக்கள் செல்ல படிப்பீங்க. பொன்னம்பல வாணேஸ்வர ஆலயம் இலங்கையில கட்டப்பட்ட முதலாவது கற்கோயில். அது இவராலேயே கட்டப்பட்டது. கொச்சிக்கடையில் அமைந்திருக்குது. இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதைக்கு சிறந்த விளக்க உரை ஒன்றையும் இவர் எழுதினார்.
அடுத்து நாம பார்க்கிறோம் இந்து மத வளர்ச்சிக்காக பாடுபட்ட மற்றொரு முக்கியமான தலைவர் விவேகானந்தர். இவர் இந்து மதம் தொடர்பான கருத்துக்களை உலகளாவிய ரீதியில் எடுத்து செல்வதற்கு பாடுபட்டார். குறிப்பாக சிகாகோ நகரில் இவர் ஆற்றிய உரை அந்த அளவு பிரபலியமான ஒரு தலைவர். இந்து மத தலைவர்கள் சமயம் தொடர்பான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக உதயவாணி, உதயதாரகை, இந்து ஹோகன் போன்ற பத்திரிகைகள் பலவற்றை அச்சிட்டு வெளியிட்டார்கள். இவ்வாறு கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தில் இருந்து இந்து மதத்தை கட்டி காப்பதற்காக தோற்றம் பெற்ற இயக்கமே இந்து மத புனருத்தாரண இயக்கம். என்னுடைய டைம் அடுத்து நாம பார்க்க போற பகுதி இஸ்லாமிய மத புனருத்தாரண இயக்கம். 1870ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தில் இருந்து பௌத்த இந்து மதங்களை கட்டி காப்பதற்காக தோற்றம் பெற்ற இயக்கத்தினை போன்று இஸ்லாமிய மதத்தை கட்டி காப்பதற்காக தோற்றம் பெற்ற இயக்கமே இஸ்லாமிய மத புனருத்தாரண இயக்கமாகும். 1870ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிறிஸ்தவ மத ஆதிக்கத்தில் இருந்து பௌத்த இந்து மதங்களை கட்டி காப்பதற்காக தோற்றம் பெற்ற இயக்கத்தினை போன்று இஸ்லாமிய மதத்தை கட்டி காப்பதற்காக தோற்றம் பெற்ற இயக்கத்தை நாம சொல்றோம் இஸ்லாமிய மத புனருத்தாரண இயக்கம். இது என்னது? இஸ்லாமிய மத புனருத்தாரண இயக்கம் சம்பந்தமான அறிமுகம். ஓகே, அடுத்து என்ன பார்க்கணும்? முன்னோடி தலைவர்கள். பாருங்க பாப்போம், அந்த வாய்ப்பாடு மாதிரி அப்படியே வருது. முன்னோடி தலைவர்கள் அறிஞர் சித்திலப்ப, டிபி ஜாயா, ஹராபி பாசா போன்றவர்கள். இதுல மிச்சம் பேர்ல 3 பேர் தான் முக்கியமான ஆட்கள். சித்திலப்ப, டிபி ஜாயா, ஹராபி பாசா போன்றவர்கள். இதுல அறிஞர் சித்திலப்ப கண்டியை பிறப்பிடமாக கொண்ட ஒரு வழக்கறிஞர். இவர் தமது தொழிலை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பல பணிகளை புரிகிறார். அப்ப முக்கியமான நபர் யாரு? சித்திலப்பு. இவர் கண்டியை பிறப்பிடமாக கொண்ட ஒரு தலைவர், வழக்கறிஞர். தமது தொழிலை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய மக்களின் அடிப்படை உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பல பணிகளை புரிகிறார். அடுத்து முஸ்லிம்கள் அரபு மொழியையும் ஆங்கில மொழியையும் கற்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இவர் அது முக்கியமான பணி என்னது? ஆங்கில மொழி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால்தான் கிறிஸ்தவத்துக்கு எதிராக போராடலாம். அவனுக்கு இஸ்லாமிய மதம் சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்தலாம். அவ முஸ்லிம்கள் அரபு மொழியையும் ஆங்கில மொழியையும் கற்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அங்கு அகதியா பாடசாலை, இவர் சமய பாடசாலை, அகதியா பாடசாலைன்னு சொல்லுமே, இந்த அகதியா பாடசாலைகளை நாட்டில் வளர்ப்பதற்கு ஏற்படுத்துவதற்கு பங்களிப்பு செலுத்தினார். அடுத்து இக்காலப்பகுதியில் வெளியான பத்திரிகைகளில் விழிப்புணர்வு கருத்துக்களை வெளியிட்டார். சித்திலப்பாவின் முக்கியமான பணிகள் பட்டியல் படுத்திக் கொள்ளுங்க, 2-3 பணி. இவரை போன்றே எகிப்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட அராபி பாசா என்பவரும் இஸ்லாமிய மத வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒருவரா. அடுத்த முக்கியமான தலைவர் யாரு? அராபி பாசா. அடுத்து நாம பார்க்கிறோம் டிபி ஜாயா. இவர் மிஷனரி பாடசாலைகளுக்கு இணையாக இஸ்லாமிய மதத்தை பரப்புவதற்காக கொழும்பு சாய்ரா கல்லூரியை நிறுவுகிறார். அவர் மிஷனரி பாடசாலைக்கு இணையாக இந்து கல்லூரி, அடுத்து நாளந்த, ஆனந்த கல்லூரிகளை போன்று இஸ்லாமிய மத கல்விக்காக உருவாக்கப்பட்ட பாடசாலை தான் சாய்ரா கல்லூரி. அதே போல நாட்டில் பல பாகங்களிலும் இத்தகைய சாய்ரா கல்லூரிகளை உருவாக்குவதற்கு பாடுபட்டார் டிபி ஜாயா என்பவர். அப்ப இவரை நினைவு கூறும் வகையில தான் இலங்கையில தேசிய இயக்கத்திற்கு வழங்கிய பங்களிப்பு, சுதந்திரத்துக்கு வழங்கிய பங்களிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இவரின் பெயரால கொழும்புல சில வீதிகளுக்கு இவரின் பெயர் இடப்பட்டிருக்கின்றது. ஓகே, அதே போல 1921ஆம் ஆண்டு இந்த கல்லூரியின் அதிபராக இருந்த சாயுரா கல்லூரியில் அதிபராகவும் பதவியேற்று பாரியளவில் கல்வி பணி புரிந்தார் டிபி ஜாயா. இங்கு மிஷனரி பாடசாலையை போன்று இஸ்லாமிய மதம் தொடர்பான கல்வி போதிக்கப்பட்டது. இந்து பௌத்த மதங்களை போன்று இஸ்லாமிய மதத்தவர்களும் முஸ்லிம் நேசன், ஞானதீபம் போன்ற பத்திரிகைகளை அச்சிட்டு வெளியிட்டு இஸ்லாமிய மத கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பலாயினார்கள். இந்து பௌத்த மதங்களை போன்று இவர்களும் பத்திரிகைகள், முஸ்லிம் நேசன், ஞானதீபம் போன்ற பத்திரிகைகள். முஸ்லிம்களின் கல்வி முன்னேற்றத்தினை வலியுறுத்தி சிலோன் முஸ்லிம் ரிவ்யூ என்ற சஞ்சிகையில் இவர் எழுதிய கட்டுரை முஸ்லிம் மக்கள் மத்தியில் கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அடுத்த முக்கியமான பணி சிலோன் முஸ்லிம் ரிவ்யூ என்ற சஞ்சிகையில் இவர் எழுதிய கட்டுரைகள். இவ்வாறு 1870ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிறிஸ்துவ மத ஆதிக்கத்திலிருந்து சுதேசிய மதங்களை கட்டி காப்பதற்காக தோற்றம் பெற்ற இயக்கங்கள் மத புனருத்தாரண இயக்கங்கள் ஆகும். அத்தகைய இயக்கங்களாக நாம் பார்த்திருந்தோம் இந்து, இஸ்லாம், பௌத்தம் ஆகிய மத புனருத்தாரண இயக்கங்களை நாம பார்த்திருந்தோம். ஓகே, இப்போ நாம மத புனருத்தாரண இயக்கம் சம்பந்தம் ரைட். அடுத்து நாம பார்க்கிறோம் கலால் இயக்கம். இது சம்பந்தமா நாம ஏற்கனவே மேலோட்டமா நாம் பேசியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம்.
இலங்கை தேசிய இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய மத புனருத்தான இயக்கங்கள் சூரியமல் இயக்கம், இலங்கை தேசிய காங்கிரஸ். இலங்கை தேசிய இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய மத புனருத்தான இயக்கங்கள் சூரியமல் இயக்கம், இலங்கை தேசிய காங்கிரஸ், இடதுசாரி இயக்கம் என்பவற்றினை போன்று கலால் இயக்கமும் தேசியத்துவ இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முக்கியமான ஒரு அமைப்பாகும். அறிமுகம் பார்த்தீங்களா? இதுவும் ஒரு வருஷம் சிறு குறிப்பில் வந்திருக்குது கலால் இயக்கம். ஓகே, ஏனைய இயக்கங்களை போன்று இந்த கலால் இயக்கமும் ஒரு முக்கியமான அமைப்பு. மத விடுதலை என்ற நோக்கில் இலங்கை தேசியத்துவ இயக்கம் செயற்பட்ட அதே வேளையில் கலால் இயக்கம் தேசிய கலாசாரத்தை கட்டி காப்பதற்காக பாடுபட்டது. மத விடுதலை இயக்கங்களின் நோக்கம் மத விடுதலை. இந்த கலால் இயக்கத்தின் முக்கியமான நோக்கம் தேசிய கலாசாரத்தை கட்டி காப்பது. ஓகே, 1912ஆம் ஆண்டு முதல் பிரித்தானியரால் நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய மது வரி சட்டம் காரணமாக நாடு முழுவதிலும் மதுபான கடைகள் பல்கி பெருகின. இதனால் மதுபாவனை மக்கள் மத்தியில் அதிகரித்தது. மதுபாவனை தொடர்பாக மக்கள் மத்தியில் இருந்த பயம் இல்லாமல் போனது. இக்காலப்பகுதியில் மதுபாவனையை கட்டுப்படுத்த கிராமப்புறங்களில் பல இயக்கங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டன. நான் இந்த மதுவரி சட்டம் சம்பந்தமாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். மதுவரி சட்டம்னு சொன்னால் என்னது? மதுபானத்தை விற்று அதனூடாக மக்களிடம் ஒரு வரியை டெக்ஸார விடுறது. அப்ப இந்த மதுபான கடைகள் ஆரம்பத்துல நகர்ப்புறங்கள்ல மாத்திரம் இருந்தது. சுதேசிகள் நகர்ப்புறங்களில் காணப்பட்ட மதுபான கடைகளுக்கு செல்ல பயந்தார்கள். இங்க நாம போகலாமா போகக்கூடாதா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இவர்கள் இந்த மதுபான கடைகளை கிராமப்புறங்களில் கொண்டு போய் போட்டார்கள். போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் 2 நாள் எட்டி பார்த்தவே 3ஆம் நாள் மதுபான கடைக்கு உள்ளால போறான். போய் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய சிக்கலே இல்லை, நாமளும் போகலாம் என்ற ஒரு மனநிலை அவனுக்கு ஏற்படுகிறது. ஆக கிராமப்புறங்களிலும் மதுபாவனை அதிகரிக்க ஆரம்பித்தது. மதுபாவனை அதிகரித்தால் அதுக்கு பிறகு கலாச்சாரம் இல்லாமல் போகும். போதைப் பொருள் அதிகரிக்குமா இருந்தால் அந்த சமூகத்துல கலாச்சாரம் இல்லாமல் போகும். அப்போ அந்த மதுபாவனையிலான அறவிடப்பட்ட அந்த வரிக்கு எதிராக இதனால கலாச்சாரத்துக்கு ஏற்பட்ட தீங்கை இல்லாதொழிப்பதற்காகவும் கிராமப்புறங்களில் பல இயக்கங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டன. இந்த இயக்கங்களுக்கு உற்சாகம் ஊட்டி அவற்றின் செயற்பாடுகளை விரிவுபடுத்த படித்த செல்வந்த இலங்கையர் பல முன் வந்தார்கள். அப்ப இவ்வாறு கிராமப்புறங்கள் அந்த இளைஞர்கள் தோன்றியவுடன் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் முகமாக அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக படித்த இலங்கையர்களும் முன் வந்தார்கள். இவ்வாறு பௌத்த தலைவர்களினால் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டு நாடு முழுவதும் பரப்பப்பட்ட மது ஒழிப்பு இயக்கமே கலால் இயக்கம் ஆகும். அப்போ கிராமப்புறங்கள்ல தோன்றிய இயக்கத்திற்கு நகர்ப்புற படித்த இளைஞர்கள் பலர் ஒத்துழைப்பை வழங்குகின்றார்கள். இவ்வாறு கிராம நகரப்புற மக்களால ஒழுங்கமைக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பே இந்த கலால் இயக்கம் ஆகும். ஓகே, இந்த கலால் இயக்கத்தின் முன்னோடிகளா நம்ம பார்க்கிறோம். இந்த கலால் இயக்கத்தின் முன்னோடிகளாக நம்ம பார்க்கிறோம். யாரும் பேசுறீங்க மைக் ஆன் பண்ணிட்டு? சார் உங்களோட மைக்கை திரும்ப ஆன் பண்ணிக்கொள்ளுங்க சார். நான் மியூட் ஆல் கொடுத்துட்டேன், திரும்ப ஆன் பண்ணிக்கொள்ளுங்க சார். நிறைய பேர் ஆன் பண்ணிருந்தாங்க அதால. ஓகே 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 குட், தேங்க்ஸ். அப்போ இந்த கலால் இயக்கத்தின் முன்னோடிகளா நம்ம பார்க்கிறோம் எஃப்ஆர்டி சேனநாயக்க, டிஎஸ் சேனநாயக்க, பியதாச சிறிசேன, டிபி ஜெயதிலக, டபிள்யூஏ சில்வா போன்ற தலைவர்கள். இவர்கள் இந்த கலால் இயக்கத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட முக்கியமான தலைவர்கள். தேசிய கலாச்சாரத்தை கட்டி எழுப்புவதற்கு கலால் இயக்கம் பல பணிகளை மேற்கொண்டது. அப்ப இந்த கலால் இயக்கத்தின் உச்ச வளர்ச்சியை நாம பார்க்கலாம் 1915ஆம் ஆண்டு. என்ன நடந்தது 1915ஆம் ஆண்டு? இந்த கலால் இயக்கம் நாட்டில் பல்வேறுபட்ட மத புனருத்தான இயக்கங்களோடு சேர்ந்து நாட்டில் பல்வேறுபட்ட பகுதிகளில் பிரித்தானியருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டார். அந்த ஆர்ப்பாட்டத்துல முக்கியமான ஆர்ப்பாட்டம் கண்டி கம்பலில் நடந்தது. அதனால பிரித்தானியரால மார்ஷல் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அப்ப உன்னத வளர்ச்சியை நாம எப்ப பார்க்கிறோம்? கலால் இயக்கத்தின் வளர்ச்சியை 1915ஆம் ஆண்டு. இதன் போது தவிர்க்க முடியாத வகையில் சிங்கள முஸ்லிம் இனக்கலவரம் கம்பலில் ஏற்பட்டது. கலவரமானது தமது ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கலவரம் சதி என கருதிய பிரித்தானியர் கலால் இயக்க தலைவர்கள் பலரை கைது செய்து சிறையிடுகின்றார்கள். அத்தோடு கலால் இயக்கமானது வீழ்ச்சியடைந்தது. எனினும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் தேசிய இயக்கத்தின் வளர்ச்சிக்கு இந்த கலால் இயக்கம் வழங்கிய பங்களிப்பானது அளப்பரிய ஒரு பங்களிப்பாக காணப்படுகிறது. ஓகே, அப்போ நாம கலால் இயக்கம் சம்பந்தம்
சோ உங்களோட மைக் இன்னும் மியூட்ல தான் இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அட்மின் நன்றி, பயனாளர்களுக்கு நன்றி. ஒரு சிறியதொரு 10 நிமிட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவும் ஒரு புதிய செக்ஷன், புதிய வகுப்பு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்தீர்ச்சியாக வகுப்பில் கற்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஓகே, நாம் அடுத்து பார்க்கிறோம் இடதுசாரி கட்சிகள் தொடர்பாக பார்க்கிறோம். இங்க ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இலங்கையின் தேசிய இயக்கத்துக்கு இடதுசாரி கட்சிகள் வழங்கிய பங்களிப்பை ஆராய்க. அதுக்கும் இந்த இடதுசாரி கட்சிகள் தொடர்புபடுத்தணும். அடுத்து தேசிய இயக்கமானது வெகுஜன தன்மையற்ற இயக்கம் என்ற விடயத்திற்கும் இந்த இடதுசாரி கட்சிகளை நாம ஒரு இடத்துல தொடர்புபடுத்த வேண்டி வரும். ஓகே, அப்போ நாம இன்றைக்கு பார்க்கிறோம் இடதுசாரி கட்சிகள் தொடர்பாக பார்க்கிறோம். இது 2 இடத்துக்கு தேவைப்படுது. 2 வினாக்களுக்கு இந்த இடதுசாரி கட்சிகள் என்ற விடயம் தேவைப்படும். ஒன்று, தேசிய இயக்கத்திற்கு இடதுசாரி கட்சிகள் வழங்கிய பங்களிப்பை ஆராய், அல்லது சிறுகுறிப்பு கேட்கலாம். இடதுசாரி கட்சிகள் என்றே தலைப்பை போட்டு சிறுகுறிப்பு கேட்கலாம். தேசிய இயக்கத்தோடு தொடர்புபடுத்தி பின்வருவற்றை ஆராய்க. சிறுகுறிப்பு 10 புள்ளி இடதுசாரி கட்சி, 10 புள்ளி மத புனருத்தான இயக்கம் அல்லது கலால் இயக்கம், இப்படி ஏதாவது கேட்கலாம். ஓகே, அப்ப இதுக்கான கேள்வியையும் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். இனி நாம பார்ப்போம் இடதுசாரி கட்சிகள் என்றால் என்னது. இடதுசாரி சிந்தனையாளர்களான கார்ல் மார்க்ஸ், லெனின், மாவோ சேதுங், ட்ரொட்ஸ்கி, சேகுவரா போன்றவர்களின் கொள்கையை கடைபிடிக்கின்றவர்களும் தமது நோக்கினை தீவிரமான முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் செயற்படுபவர்களும் இடதுசாரிகள் எனப்படுவர். சொல்லி பாருங்க பாப்போம். இடதுசாரி என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்க. அவ்வளவு பேரும், நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட சேர்ந்து படிங்க. இடதுசாரி சிந்தனையாளர்களான கார்ல் மார்க்ஸ், லெனின், மாவோ சேது, ட்ரொட்ஸ்கி, சேகுவரா போன்றவர்களின் கொள்கைகளை கடைபிடிக்கின்றவர்களும் தமது நோக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்கின்றவர்களும் இடதுசாரிகள் ஆவர். அப்போ இந்த தலைவர்களை நாம சொல்லுவோம் இடதுசாரி சிந்தனையாளர்கள். இதுல மெயினானால் பிரதானமான நபர் கார்ல் மார்க்ஸ். அது இல்லாமல் லெனின், மாவோ சேது, ட்ரொட்ஸ்கி, சேகுவரா போன்றவர்களும் இருக்கின்றார்கள். இவர்களை சொல்றோம் இடதுசாரி சிந்தனையாளர்கள். இவர்களின் கருத்துக்களை கடைபிடிக்கின்றவர்களும் தாம் எடுத்துக்கொண்ட நோக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற கொள்கையோடு செயற்படுகின்றவர்களை நாம சொல்லுவோம் இடதுசாரி சிந்தனையாளர்கள். இவர்களால் உருவாக்கப்படுகின்ற அமைப்புகளை நாம சொல்லுவோம் இடதுசாரி இயக்கங்கள். இவர்களால் உருவாக்கப்படுகின்ற கட்சிகளை நாம சொல்லுவோம் இடதுசாரி கட்சிகள். இவர்களினால அமைப்பு உருவாக்கப்பட்டால் இடதுசாரி அமைப்பு, இவர்களினால கட்சிகள் உருவாக்கப்பட்டால் அது இடதுசாரி கட்சியாக இருக்கும். சரி, அப்ப இலங்கையில் இத்தகைய இடதுசாரி கட்சிகள் 1931ஆம் ஆண்டு டொனமூர் ஆட்சியின் பின்னரே தோற்றம் பெறலாயிற்று. இலங்கையில் இடதுசாரி கட்சி ஒன்று 1931ஆம் ஆண்டு டொனமூர் ஆட்சியின் பின்னரே தோற்றம் பெறலாயிற்று. 1928ஆம் ஆண்டு குணசிங்கா, நடேசையர் போன்றவர்களின் தலைமையில் தொழிற்கட்சி என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போதிலும் அதனை நாம் ஒரு அரசியல் கட்சி என்றோ இடதுசாரி கட்சி என்றோ சொல்ல முடியாது. காரணம், அது குறிப்பிட்ட தொழிலாளர்களை மாத்திரம் இணைத்துக் கொண்ட ஒரு தொழிற்கட்சியாகவே காணப்பட்டது, தொழிற்சங்கமாகவே காணப்பட்டது. அது அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக காணப்படவில்லை. சரி, ஆகவே இலங்கையில் உண்மையான இடதுசாரி கட்சி அல்லது அரசியல் கட்சி ஒன்று அட்மின் மைக்கேலை அன்மியூட் பண்ணி விடுங்க. எனக்கு ஒரு முறை மியூட் பண்ணி விடுங்க. ஓகே சார், பண்ணியாச்சு ஆல்ரெடி. அப்ப இலங்கையில உண்மையான இடதுசாரி கட்சியானது 1931ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் தோற்றம் பெற ஆரம்பித்தது. அப்ப 28ல தோற்றம் பெற்றாலும் அதை நாம இடதுசாரி கட்சி என்றோ அரசியல் கட்சி என்றோ நாம் சொல்ல மாட்டோம். இலங்கையில் இடதுசாரி கட்சியின் தோற்றத்துக்கு பின்வரும் காரணிகள் அடிப்படையாக அமைந்தன. இடதுசாரி கட்சிகளின் தோற்றத்திற்கு அடிப்படையான காரணிகள் ஒன்று, பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெருந்தோட்ட பொருளாதார முறையும் அதனூடாக எழுச்சி பெற்ற தொழிலாளர் வர்க்கமும். பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெருந்தோட்ட பொருளாதார முறையும் அதனூடாக எழுச்சி பெற்ற தொழிலாளர் வர்க்கம். 2, 1930ஆம் ஆண்டு 1930ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 1930ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட உலக பெருமந்தம். முதலாவது பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெருந்தோட்ட பொருளாதார முறையும்
அதனூடாக எழுச்சி பெற்ற தொழிலாளர் வர்க்கம். 2 30ஆம் ஆண்டு பெருமந்தம். 4 கோல்புர்க் அரசியல் திட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆங்கில கல்வி, அதனால் தோற்றம் பெற்ற உயர் மத்தியதர வகுப்பினரின் எழுச்சி. 4 சுதந்திர போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உத்வேகம். சொல்லி பாருங்க பாப்போம். 4 பிரதான காரணிகளை பாருங்க பாப்போம். இடதுசாரி கட்சிகள் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்த 4 பிரதான காரணம். 1 பெருந்தோட்ட பொருளாதார முறையும் தொழிலாளர் வர்க்கத்தின் எழுச்சியும். தொழிலாளர் வர்க்கத்தின் எழுச்சின்னு போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது. 2 உலக பெருமந்தம் 30ஆம் ஆண்டு. 3 ஆங்கில கல்வியின் வளர்ச்சி. 4 சுதந்திர போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உத்வேகம். இனி நாம பார்க்கிறோம் தொழிலாளர் வர்க்கத்தின் எழுச்சி. உங்களுக்கு தெரியும், 1796ஆம் ஆண்டு இலங்கையை கைப்பற்றிய பிரித்தானியர் இலங்கையில பெருந்தோட்ட தொழில்துறையை ஆரம்பித்தார்கள். பெருந்தோட்ட தொழில்துறையை ஆரம்பித்து இலங்கையில இதுவரையும் இருந்த தன்னிறைவு விவசாய பொருளாதார முறையை மாற்றி அமைத்தார்கள். இந்த பெருந்தோட்ட தொழில்துறையில் வேலை செய்வதற்கு அந்த காலப்பகுதியில் இலங்கையில வாழ்ந்த சுதேசிய மக்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. அது சிங்களவராக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம். இலங்கையிலேயே வாழ்ந்த சுதேசிகள் வந்து இந்த பெருந்தோட்ட தொழில்துறையில் தொழில் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. காரணம் என்னது? பிரித்தானியர் வருகை தருவதற்கு முன்னர் இலங்கையில தொழிலாளர் வர்க்கம் என்ற வர்க்கம் இருக்கல. சுதேசிகள் வந்து சுயமாக கைத்தொழில் செய்கின்றவர்களாகவும் நில உடைமை சொந்தக்காரர்களாகவும் காணப்பட்டார்கள். அப்ப இவர்கள் தொழிலாளர் என்ற ஒரு வகுப்பு வந்து இங்க காணப்படல். சிலர் வந்து சாதி ரீதியாக பிரிக்கப்பட்டு குல ரீதியான குலத்தொழில்களை செய்து வந்தார்கள். அவ குலத்தொழில் இருக்குது, சாதி ரீதியான தொழில் இருக்குது, நில உடைமை சமுதாயம் காணப்படுகின்றது, சுய தொழிலை செய்கின்றார்கள். ஆனால் யாருமே தொழிலாளர்கள் என்ற ஒரு வர்க்கம் இருக்கிறது. மற்றவர்களிடம் போய் சம்பளம் வாங்கி வேலை செய்ய இந்த சுதேசிய மக்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. சரி, மற்றவர்களிடம் கை கட்டி சம்பளம் வாங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. அப்ப இதனால இந்த பெருந்தோட்ட தொழில்துறைக்கு தேவையான தொழிலாளர்களை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு பிரித்தானியருக்கு ஏற்பட்டது. ஆகவே தென்னிந்தியாவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பெருமளவான தொழிலாளர்கள் இந்திய வம்சாவளியினர் கொண்டு வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்டார்கள் என்ற பதம் பயன்படுத்தப்படல, கொண்டு வரப்பட்டார்கள். பொருட்களாக, ஒரு உடைமையாக இந்த தொழிலாளர்களை பிரித்தானியர் பயன்படுத்தினார்கள். கொண்டு வரப்பட்டார்கள் தான் சொன்னேன். அழைத்து வரப்ப மனிதன் சொன்னால் அழைத்து வர வேண்டும். ஆனால் நான் அழைத்து வந்ததாக சொல்லப்படல, கொண்டு வரப்பட்டார்கள். அதாவது இவர்களை பொருட்களாக, அடிமைகளாக கருதி தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டார்கள். பாருங்க, இங்கேயும் என்னுடைய பதத்தை, அழைத்து வரப்பட்டார்கள் அல்ல, இறக்குமதி செய்யப்பட்டார்கள். இறக்குமதி செய்வது என்னத்த? பொருட்களை. ஆனால் இவர்கள் தொழிலாளர்களை, மக்களை இறக்குமதி செய்தார். மக்களை இறக்குமதி செய்து இந்த பிரித்தானியர் தம்மால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெருந்தோட்ட தொழில்துறையில் இவர்களை ஈடுபட வைக்கின்றார்கள். இந்த பெருந்தோட்ட தொழில்துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புபட்ட தொழிலாளர் வர்க்கம் ஒன்று எழுச்சி பெற ஆரம்பிக்கின்றனர். இப்ப நேரடியாக சொன்னால் தேயிலை தோட்டத்தில் நேரடியாக வேலை செய்கின்றனர். இதுல பலர் இருக்கின்றீர்கள். தேயிலை தோட்ட சூழலில் வாழுகின்றவர்கள், தெங்கு தோட்ட சூழலில் வாழுகின்றவர்கள் இருக்கின்றீர்கள். ரப்பர் தோட்ட சூழலில் வாழுகின்றவர்கள் இதில் இருக்கின்றீர்கள் குழுவில். அப்போ இந்த பெருந்தோட்ட தொழில்துறையோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய தொழிலாளர் வர்க்கம் ஒன்று எழுச்சி பெறலாயிற்று. இந்த தொழிலாளர் வர்க்கம் பெரும்பாலும் யாரு? இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தொழிலாளர். இவ்வாறு தொழிலாளர் வர்க்கம் ஒன்று எழுச்சி பெற்றவுடன் இந்த தொழிலாளர்களோடு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளும் தோற்றம் பெற ஆரம்பித்தது. தொழிலாளர்கள் எப்பொழுது இலங்கையில தோன்றினார்களோ அவர்கள் தோன்றிய பொழுதே அவர்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தோற்றம் பெறலாயிற்று. இத்தகைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல தலைவர்கள், தொழிற்சங்கங்கள் தோற்றம் பெற ஆரம்பித்தது. தொழிலாளர்களின் பிரச்சனை எழும்புகிறது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல தொழிற்சங்கங்கள் தோன்றுகின்றது. நாம் பார்த்திருக்கிறோம் 1928ஆம் ஆண்டு நடேசையர், ஏ குணசிங்கா போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட தொழிற்சங்கம். இந்த தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த தொழிற்சங்க உருவாக்கத்தில் ஏ குணசிங்கா, நடேசையர் போன்றவர்கள் முன்னணி வகித்தார்கள். இவர்களால் உருவாக்கப்பட்ட முதலாவது தொழிற்சங்கம் 1928ஆம் ஆண்டு தொழிற்கட்சி. இந்த உருவாக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதற்காகவும்
அதனை அரசியல்மயப்படுத்துவதற்காகவும். அப்ப தொழிலாளர்களின் பிரச்சனைகள் விரைந்து தீர்வு காணணும்னு சொன்னால் அதற்கு அரசியல் ஆதரவும் அனுசரணையும் தேவைப்படும். எனவே தமது தொழிற்சங்கத்துக்கு அரசியல் ஆதரவையும் அனுசரணையும் பெற்றுக் கொள்வதற்காக இந்த தமது செயற்பாடுகளை அரசியல்மயப்படுத்துவதற்காக இடதுசாரி கட்சியை உருவாக்கினார்கள். அப்ப இடதுசாரி கட்சி உருவாக்குவதற்கு பிரதானமான காரணம் என்னது? தொழிலாளர் வர்க்கத்தின் எழுச்சி, அதனோடு இணைந்த பிரச்சனை. எனவே இடதுசாரி கட்சியின் தோற்றத்திற்கு இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் வளர்ச்சி முக்கிய காரணியாக அமைந்தது. இரண்டாவது காரணியாக நாம பார்க்கிறோம் 1930 உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட உலக பெருமந்தம். இது சம்பந்தமான நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 1930 உலகளாவிய ரீதியில் உலக பெருமந்தம் ஒன்று ஏற்படலாயிற்று. இது ஐக்கிய அமெரிக்காவில் தோற்றம் பெற்று பின்னர் படிப்படியாக ஏனைய நாடுகளுக்கும் பரவியது. அதாவது ஆசியா, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் பலவற்றுக்கும் இந்த உலக பெருமந்தம் பரவியது. ஐரோப்பியர் தமக்கு ஏற்பட்ட பஞ்சத்திலிருந்து தமது நாட்டை காப்பதற்காக காலனித்துவ நாடுகளில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். ஐரோப்பியர்னு சொன்னால் யாரு? பிரான்சியர், பிரித்தானியர், ஒல்லாந்தர், இப்படி எல்லாரும் சேர்ந்து. அப்போ எல்லோருக்கும் காலனித்துவ நாடுகள் இருந்தது. அந்த காலனித்துவ நாடுகள்ல தமது நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை ஈடு செய்வதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அந்த வகையில இலங்கையின் ஆதிக்கத்தின் கீழ் இலங்கையை தமது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த பிரித்தானியர் இலங்கையிலும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் பஞ்சத்திலிருந்து பிரித்தானியாவை காப்பாற்றுவதற்கு. அதில் முதலாவது தொழில்துறையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், 2 வர்த்தக ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், 3 வரி அறவிடுதல் தொடர்பான நடவடிக்கைகள். பிரித்தானியர் இலங்கையில் பஞ்சத்தை ஈடு செய்வதற்காக, பிரித்தானிய பஞ்சத்தை இலங்கையின் ஊடாக ஈடு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். தொழில்துறையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை, வர்த்தக ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை, வரி அறவிடுதலோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை. இனி நாம பார்க்கிறோம் தொழில்துறையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. பிரித்தானியர் பஞ்சத்திலிருந்து தமது நாட்டையும் மக்களையும் காப்பதற்காக காலனித்துவ நாடுகளில் வேலை வாய்ப்புடன் தொடர்புடைய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். காலனித்துவ நாடுகள்ல வேலை வாய்ப்புடன் தொடர்புடைய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதாவது தொழில்களில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களின் தொழில்களை பறிக்கலாயினர். வேலையில் இருந்த தொழிலாளர்கள் நீக்கப்பட்டார்கள். அரச துறையிலும் பெருந்தோட்ட துறையிலும் இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தொழில்களில் இருந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைத்தார்கள். தொழிலை பறித்தவர்களை வீட்டுக்கு அனுப்பினார்கள். அரச துறையிலும் நடந்தது, பெருந்தோட்ட தொழில்துறையிலும் இந்த வேலை நடந்தது. சரி, உதாரணம், பெருந்தோட்ட தொழில்துறையில் 1929 5,63,000 காணப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை 1933 1933-34 காலப்பகுதியில் 4,34,000 குறைந்தது. கிட்டத்தட்ட 1,30,000 மேற்பட்ட தொழிலாளர்களின் வேலைகள் பறிக்கப்படுகிறது. அப்ப தொழிலில் இருந்தவர்களின் வேலைகள் நீக்கப்பட்டது, பெருந்தோட்ட தொழில்துறையில் மட்டும். அதே போல அரச துறையிலையும் தொழிலில் இருந்தவர்களின் தொழில் பறிக்கப்பட்டது, பதவி நீக்கப்பட்டார்கள். அரச துறையை பொறுத்தவரையில் வேலை நீக்கம் குறைவாக காணப்பட்ட போதிலும் சமய அடிப்படையில் தற்காலிகமா சொல்லுவோமே, பரிபாசை காலன்னு சொல்லுவாங்களே, இல்ல சிங்களம் தெரிஞ்சாக்களுக்கு தெரியும், அந்த ஏஜிஓபி சங்கங்க வேலை செய்யறாக்களுக்கு தெரியும். பரிபாச காலன்னு சொல்றது அந்த பயிலுனர் காலம். அந்த பயிலுனர்களாக அரச துறையில் ஈடுபட்டவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அப்ப தொழிலில் ஈடுபட்டவர்கள் வேதனை வெட்டிக்குள்ளாக்கப்பட்டார்கள், சம்பளத்தை குறைத்தார்கள், சம்பளத்தில் ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்தார்கள் பேசிட்டு. எதற்காக? தமது நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை ஈடு செய்வதற்காக. சரி, அப்போ பிரித்தானியர் தமது நாட்டிற்கு ஏற்பட்ட பஞ்சத்தை ஈடு செய்வதற்காக தமது நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை ஈடு செய்வதற்காக தொழில்துறையில பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அந்த தொழில்துறையில பாதிப்படைந்தவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு அமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த இடதுசாரி இயக்கத்தை 1935 உருவாக்கினார்கள். அப்ப இரண்டாவது நடவடிக்கை என்னது? 1930 ஏற்பட்ட பெரும் பஞ்சம். முதலாவது தொழில்துறையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. இரண்டாவது, பிரித்தானியர் தமது நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை ஈடு செய்வதற்காக காலனித்துவ நாடுகளில் வர்த்தகத்துடன் தொடர்புடைய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். காலனித்துவ நாடுகள் தம் நாட்டு உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யும் போதும் இறக்குமதி செய்யும் போதும் பிரித்தானிய அரசின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தார்கள். அப்ப இலங்கையிலிருந்து எந்த ஒரு பொருளும் பிரித்தானிய அனுமதி இல்லாமல் ஏற்றுமதி செய்யலாம்.
அதே போல பிரித்தானிய அரசின் அனுமதியின்றி எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்ய முடியாது. அப்ப ஏற்றுமதி இறக்குமதியின் போது இவர்களுக்கு வரி கிடைத்தது. ஏற்றுமதி இறக்குமதி வரி கிடைத்தது. அந்த வரியையும் இவர்கள் பிரித்தானியாவுக்கு எடுத்துச் சென்றார். அப்ப இதனால இந்த காலப்பகுதியில இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் குறைந்ததோடு இந்த காலப்பகுதியில் மிக மலிவான விலையில் ஜப்பானிலிருந்து உடைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. இது தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அந்த தமிழ்ல படிச்சிருப்பீங்க. சிறுகதை தொகுப்பு இதுலயும் வருது. அடுத்து GAQலயும் ஒரு செக்ஷன்ல படிச்சிருப்பீங்க. அப்ப ஜப்பான்ல இருந்து மலிவான விலையில் உடை துணிகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. சரி, இது GAQல கோடை அப்படிங்கிற நாடகம் படிச்சிருப்பீங்க, தமிழ் படிச்சாங்க. அதுல ஜப்பான் சிலுக்கோன்னு சொல்லி கேட்ப ஒரு இடத்துல. அப்போ இந்த காலப்பகுதியில இருந்து ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த பொருட்களுக்கு நல்ல மவுசு கிராக் இருந்தது இலங்கையில். அப்போ இந்த பிரித்தானியரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த வர்த்தக நடவடிக்கையின் காரணமாக ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட துணி வகைகள் வந்து நிறுத்தப்பட்டன. இதனால் இலங்கை மக்கள் மேலும் பல சிக்கல்களுக்கு உள்ளாகினர். இதுவும் ஒரு பிரச்சனை, வர்த்தக ரீதியாக நடவடிக்கை. அடுத்து நாம பார்க்கிறோம். அப்போ இத்தகைய நடவடிக்கையின் காரணமாகவும் அடுத்தது இவர்கள் தமது நாட்டிலிருந்து பஞ்சத்தை ஈடு செய்வதற்காக இங்கு வரிகளை அறிவித்தார்கள். நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அதனால நான் இந்த செக்ஷன் இங்க போடல. என்ன வரி அறிவித்தார்கள்? பொப்பிப்பு இயக்கம் என்னும் இயக்கத்தை ஆரம்பித்து வரிகளை அறிவித்தார்கள். வரிகளை அறிவிட்டு அறவிடப்பட்ட வரி பணத்தை எங்கு கொண்டு போய் சேர்த்தார்கள்? பிரித்தானியாவுக்கு. இந்த காலப்பகுதியில் இலங்கையில வெள்ளப்பெருக்கினாலும் மலேரியா நோயினாலும் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இது ஏற்கனவே நான் சொல்லப்பட்டதுனால இந்த விடயத்தை நான் இங்க போடல. அப்ப வெள்ளப்பெருக்கினாலும் மலேரியா நோயினாலும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்புற்றிருந்தார்கள். அவர்களுக்கு நிவாரணம் அல்ல, இங்கிருந்து அறவிடப்படுகின்றது நிவாரணம், இங்கிருந்து அறவிடப்படுகின்றது வரி, அறவிடப்பட்ட வரி பணம் நிவாரணமாக போய் சேர்கின்றது பிரித்தானியாவுக்கு. அப்ப இந்த வரி அறவீட்டு நடவடிக்கை இலங்கை மக்களுக்கு பெரும் சுமையாக இருந்தது. எனவே இந்த வரி அறவீட்டு நடவடிக்கைக்கு எதிராக சூரிய மல் இயக்கம் உருவாக்கப்பட்டது. சூரிய மல் இயக்கத்தை இடதுசாரிகள் பொறுப்பேற்கின்றார்கள். 34ஆம் ஆண்டு கூட்டம் ஒன்று கூடுகின்றார்கள். அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய LSSP உருவாக்கப்படுகிறது. அப்போ இலங்கையில் இடதுசாரி உருவாக்கப்படுவதற்கு பிரதானமான காரணம் 1930ஆம் ஆண்டு உலகளாவிய ஏற்பட்ட பெரும் மந்தம். அத மந்தத்தை ஈடு செய்வதற்கு பிரித்தானியர் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை 3 என்னென்ன? 1 தொழில்துறையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை, 2வது வர்த்தக ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை, 3 வரையறுதல். அப்போ இதில் இருந்து மீளுவதற்காக இலங்கை மக்களால் இடதுசாரி அமைப்பு ஒன்று உருவாக்கப்படுகிறது. ரைட். அடுத்த முக்கியமான நாம பார்க்கிற மேற்கத்திய கல்வியின் வளர்ச்சி. 1930ஆம் ஆண்டு வெளிநாடுகளுக்கு சென்று பல இலங்கை தலைவர்கள் மார்க்சிய லெனினிச கொள்கையை படித்து விட்டு நாடு திரும்புகின்றார்கள். அப்ப இதுவரை காலமும் இலங்கை தலைவர்களுக்கு இந்த மார்க்சிய லெனினிச கொள்கையை படிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுது. மார்க்ஸ், லெனின், மாவோ சேது இவர்களை பத்தி நாம தனியா படிக்கணும். 3 பேர்த்துல இருந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். நாம எதிர்வரும் காலங்களில் அவர்களை படிப்போம். மார்க்ஸை தனியா, லெனினை தனியா, மாவோ சேதுவை தனியா. சரி, அப்ப இவர்கள் இந்த மார்க்சியவாத லெனினிசவாத கொள்கையை படித்து விட்டு நாடு திரும்புகிறார்கள். பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆங்கில கல்வி முறை இக்கொள்கைகளை கற்றுத் தேர்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்ப இதற்கு முதல்ல மார்க்ஸை பத்தி இவங்க படிக்க இயலாது, லெனினை பத்தி படிக்க இயலாது. மார்க்ஸை பத்தி லெனினை பத்தி படிக்கிறேன்னு சொன்னால் ஆங்கிலம் தேவை. அந்த ஆங்கில அறிவு கோல்புக் அரசியல் திட்டத்தினூடாக இவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அந்த ஆங்கில அறிவின் ஊடாக இவர்கள் மார்க்சிய லெனினிச கொள்கைகளை படித்துவிட்டு நாடு திரும்புகிறார். நாடு திரும்பிய இவர்கள் அந்த கொள்கைகளை, மார்க்சிய லெனினிச கொள்கைகளை இலங்கையில் நடைமுறைப்படுத்த எத்தனிக்கின்றார்கள். அவ்வாறு நடைமுறைப்படுத்த எத்தனித்த பொழுது இடதுசாரி இயக்கம் தோட்டம் பெறல் ஆயிற்று. இப்ப 3வது காரணம் என்னது? மேற்கத்திய கல்வியின் வளர்ச்சி, குறிப்பாக ஆங்கில கல்வியின் வளர்ச்சி. அதனால இடதுசாரி சிந்தனைகளை கற்கின்றார்கள். கற்ற கொள்கைகளை இலங்கையில் நடைமுறைப்படுத்த எத்தனிக்கின்றார்கள். அதனால இலங்கையில் இடதுசாரி இயக்கம் வந்து தோட்டம் பெற ஆரம்பிக்கிறது. சரி, இது இல்லாம நாம பார்க்கிறோம் 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி. சரி, இதுவும் இலங்கையில இடதுசாரி இயக்கம் என்று தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. அப்போ 1917ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ரஷ்யாவில் ஏற்படுகின்றது பெரியதொரு புரட்சி. இந்த புரட்சியை நாம சொல்லுவோம் கம்யூனிச புரட்சி, சிகப்பு புரட்சி, அக்டோபர் புரட்சி, ரஷ்ய புரட்சி, மார்க்சிய புரட்சி, லெனினிச புரட்சி என்று பல நாமங்கள் அழைப்போம். திரும்ப சொல்லணுமா? 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி, கம்யூனிச புரட்சி, அக்டோபர் புரட்சி, ரஷ்ய புரட்சி, மார்க்சிய புரட்சி, லெனினிச புரட்சி,
பொது உடைமை புரட்சி, சிகப்பு புரட்சி, இப்படி பல நாமங்கள்ல அழைக்கப்பட்டது. அப்ப இந்த சிகப்பு புரட்சியின் தாக்கம் இலங்கையிலும் ஏற்பட்டது. அப்போ ரஷ்யாவில் அந்த புரட்சி ஏற்பட்டதனை தொடர்ந்துதான் நீங்க பார்த்திருப்பீங்க 1922ஆம் ஆண்டு குணசிங்கா தலைமையில மாபெரும் வேலை நிறுத்த போராட்டம் ஒன்று ஏற்பட்டது. இது ரஷ்ய புரட்சியின் ஒரு தாக்கம். சரி, அப்ப காரணமாக அமைந்தது. இந்த ரஷ்ய புரட்சியை தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் இந்த சிகப்பு சட்டைக்காரர்கள், சிகப்பு புரட்சியாளர்கள் படிப்படியாக எழுச்சி பெற ஆரம்பித்தார். அப்ப அதன் தாக்கம் இலங்கையிலும் இருந்தது. இந்த ரஷ்ய புரட்சியின் தாக்கமும் இலங்கையில இடதுசாரி இயக்கம் தோன்றுவதற்கு ஏதுவாக அமைந்தது. ஓகே, அடுத்தது நாம பார்க்கிறோம் சுதந்திர போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உத்வேகம். நாம பார்த்தோமே, தேசிய இயக்கத்துல 2 தரப்பினர் இருந்தார்கள், மிதவாதிகள், தீவிரவாதிகள். அதுல மிதவாதிகள் தான் அதிகம். இவர்களது போராட்ட வழிமுறை எப்படிப்பட்டதாக இருந்தது? உள்ளகத்தன்மை கொண்டதாக இருந்தது. இவர்கள் பிரித்தானியர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என எதிர்ப்பார்கள். பிரித்தானியரால் காலத்துக்கு காலம் வழங்கப்படுகின்ற யாப்பு சீர்திருத்தங்களின் ஊடாக உள்ளக பொறுப்பாட்சியை கோரினார்கள். இது இந்த இடதுசாரிகளுக்கு பிடிக்கவில்லை, இது இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே தமது போராட்டத்தை தீவிரமாக, மிதவாதமாக அல்ல, தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என எத்தனித்தார்கள். அவ்வாறு எத்தனித்த பொழுது இடதுசாரி இயக்கம் தோன்றியது. 5 காரணங்கள் தெளிவா பார்த்திருக்கிறோம். 1, தொழிலாளர் வர்க்கத்தின் எழுச்சி. 2, உலகப் பெருமந்தம். 3, மேற்கத்திய கல்வி முறை. 4, ரஷ்ய புரட்சி. 5, சுதந்திர போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உத்வேகம். இந்த 5 காரணங்களும் இலங்கையில் இடதுசாரி இயக்கம் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. இது இல்லாம நாம பார்க்கிறோம், 30ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருமந்தம் பார்த்துட்டோம், தொழிலாளர் வர்க்கத்தின் எழுச்சி பார்த்துட்டோம், மேற்கத்திய கல்வியை கற்ற பார்த்துட்டோம், தேசிய சுதந்திரத்தை வென்றெடுப்பதில் தேசிய காங்கிரஸ் காட்டிய அசம்பந்த போக்கு, மிதவாத போக்கு, அதனை மாற்றி அமைப்பதற்கு இடதுசாரி இயக்கம் தோன்றியது. ரஷ்ய புரட்சி, அடுத்து பொப்பிப்பூ இயக்கம், சூரியமல் இயக்கம், 33, 34ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, மலேரியா நோய், லங்கா சமசமாஜ கட்சியின் தோற்றம், இது போன்ற அம்சங்கள் இலங்கையில இடதுசாரி இயக்கம் ஒன்று தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது. ஓகே, அடுத்து நாம பார்க்கிறோம் இந்த இடதுசாரி இயக்கத்தின் நோக்கங்கள். இடதுசாரி இயக்கத்தின் நோக்கங்கள், இலங்கை தேசிய காங்கிரஸில் அங்கம் வகித்த மிதவாதிகள் யாப்பு சீர்திருத்தங்களை கோருவதையே நோக்கமாக கொண்டிருந்தனர். பார்த்தோமே, மனுக்கள் அனுப்பது, கோரிக்கை விடுப்பது, மகாநாடுகள் கூடுவது, இதுதான் இவர்களின் நோக்கம். ஆனால் இடதுசாரி இயக்கத்தினர் யாப்பு சீர்திருத்தங்களுக்கு அப்பால் பூரண சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல எத்தனித்தார்கள். அப்பதான் இவர்களது பிரதானமான நோக்கம் யாப்பு சீர்திருத்தம் கோருவது அல்ல, மாறாக பூரண சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது இடதுசாரிகளின் பிரதானமான நோக்கம். பாடமாக்கிக் கொள்ளுங்க. இடதுசாரிகளின் பிரதானமான நோக்கம் என்னது? பூரணமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது. யாப்பு சீர்திருத்தம் அல்ல, பூரணமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது இவர்களின் பிரதான நோக்கமாக இருந்தது. அடுத்தது, இடதுசாரி இயக்கத்தினர் தனியார் சொத்துடைமையை போக்கி பொது உடைமை சமுதாயம் ஒன்றை ஏற்படுத்த தொழிற்பட்டார்கள். அப்ப இவர்களின் அடுத்த நோக்கம் என்னது? அந்த உற்பத்தி சாதனங்கள், பொருட்கள் தனியாரிடம் செறிந்திருப்பதை நீக்கி ஒரு பொது உடைமை சமுதாயம் ஒன்றை உருவாக்குவது இவர்களின் இரண்டாவது நோக்கம். அடுத்து, உற்பத்தி பங்கீடு போன்றவற்றை சமூகமயமாக்குவதை நோக்கமாக. எஸ், கொஞ்சம் எனக்கு தாங்க சார். ஓகே ஓகே. அப்ப இவர்களின் அடுத்த நோக்கமாக அமைவது, ஓகே, நான் பேசுறது கேக்குதா? இவர்களின் அடுத்த நோக்கமாக அமைவது உற்பத்தி பங்கீடு போன்றவற்றை சமூகமயமாக்குதல். சமூகமயமாக்குதல் சொன்னால் கூட்டுறவு பண்ணைகள், கூட்டுத்தாபனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் என்பவற்றை அமைப்பது. அப்ப இந்த கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுத்தாபனங்கள், கூட்டு பண்ணைகள், இதுதான் இந்த இடதுசாரிகளின் நோக்கம். தனியார்ட்ட எந்த விடயத்தையும் கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கவில்லை. உற்பத்தியாக இருக்கலாம், பங்கீடாக இருக்கலாம், எல்லாமே சமூகமயமாக்கப்படுவதை நோக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்ப முதலாவது நோக்கம் என்ன பார்த்திருந்தோம்? சுதந்திரம், விடுதலை என்ற நோக்கம். இரண்டாவது, தனியார் சொத்துடைமையை இல்லாமல் செய்வது.
மூன்றாவது பொது உடைமை ரீதியில் சொத்து உடைமையை மாற்றுவது. அடுத்து அரசியல் பொதுமக்களின் தொழிற்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் அரசியலில் பங்கேற்கும் மக்கள் தொகையை அதிகரிக்கும் முகமாக பல செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல். நாம தேசிய இயக்கத்துல முதலாவது பிரதானமான குறைபாடாக என்ன பார்த்திருந்தோம்? தேசிய இயக்கமானது மக்கள் மயப்படுத்தப்பட்ட இயக்கமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய குறைபாடு. இந்த குறைபாட்டை இவர்கள் நிவர்த்திக்க எத்தனித்தார்கள் இடதுசாரிகள். அப்ப அதற்காக என்ன செய்தார்கள்? அதாவது தேசிய இயக்கத்தில் மக்கள் தொகையை அதிகரிக்கும் முகமாக பல செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். அப்ப தேசிய இயக்கம் வெகுஜன தன்மையற்ற இயக்கம்னு எழுதுற அதே வேளையில அந்த இடத்துல நீங்க எழுதணும். ஆனால் அப்படி என்று சொல்ல முடியாது. இந்த தேசிய இயக்கமானது இடதுசாரிகளின் பங்கேற்பினால ஒரு காலகட்டத்தில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட இயக்கமாக மாறியது. எந்த காலப்பகுதி? 33ஆம் 34ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தமே. வெள்ளப்பெருக்கினாலும் மலேரியா நோயினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினார்கள். மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிறுவனங்களை உருவாக்கினார்கள். அப்ப முற்றுமுழுதாக மக்கள் மயப்படுத்தப்படாத இயக்கம் என்று நாம சொல்ல முடியாது. அப்படிதான் இருந்தது. 33ஆம் ஆண்டு 34ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அந்த நிலையை மாற்றி அமைத்தார்கள் இடதுசாரிகள். அப்போ இடதுசாரிகள் வழங்கிய பங்களிப்பு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தானே, இந்த பங்களிப்பு அப்படி அங்க தூக்கி போடுங்க பாப்போம். அதாவது மக்கள் மயப்படுத்தப்படாத தேசிய இயக்கத்தை வெகுஜன தன்மை மிக்க இயக்கமாக மாற்றிய பெருமை இந்த இடதுசாரிகளுக்கு சார். அதாவது இடதுசாரிகளுக்கு சாரும். அடுத்து நாம பார்க்கிறோம், தேசிய காங்கிரஸ் யாப்பு சீர்திருத்தம் கோருவதை நோக்கமாக கொண்டிருந்தது. இவர்கள் யாப்பு சீர்திருத்தத்தை கப்பால் சுதந்திரம் விடுதலை என்ற நோக்கில் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள். தேசிய இயக்கத்திற்கு வழங்கிய பங்களிப்பு. இந்த தேசிய காங்கிரஸ் பாமர மக்களுக்கு உரிமைகள் சலுகைகள் வழங்கப்படுவதை விரும்பவில்லை. ஆனால் இவர்கள் அனைத்தையும் பொது உடைமையாக்கி அதனூடாக மக்களுக்கு உரிமைகள் சலுகைகளை பெற்றுக் கொடுத்தார்கள். இடதுசாரிகள் தேசிய இயக்கத்திற்கு வழங்கிய பங்களிப்பு. இடதுசாரிகள் தேசிய இயக்கத்திற்கு வழங்கிய பங்களிப்பு. அடுத்து மக்களின் அரசியல் ஈடுபாட்டை அதிகரிக்க செய்தார்கள் தேசிய இயக்கத்தினர். இந்த இடதுசாரிகள் மக்களின் அரசியல் பங்கேற்பை அதிகரிக்க செய்தார்கள். யாரு மைக்க ஒன் பண்றது? கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்க. நான் படிக்கிறவங்க காதுல கேட்கிற வேலையை மட்டும் செய்யணும். அப்புறம் கொஞ்சம் சூடா பேச வேண்டி வரும் எனக்கு. நீங்க மைக் ஒன் பண்றதுனால இதுல இருக்கிற அவ்வளவு பேத்துக்கு டிஸ்டர்பா இருக்குது. மைக் ஒன் பண்ணா நீங்க என்னமாவது பேசணும். என்னோட பேசுங்க, அல்லது எட்மினோட பேசுங்க, அல்லது குழுவுல யாரோட பேசுங்க. மைக்கை சும்மா ஒன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கக்கூடாது, வேலை செய்தான். அது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் நீங்க செக் பண்ண. எல்லாத்துக்கும் டிஸ்டர்பா இருக்குது. இந்த நானும் இப்ப சரளமா பேசிட்டு போனேன், உங்களால நான் டிஸ்டர்ப் ஆகுறேன். ஹெட்மின் கொஞ்சம் பாருங்க, அப்படி மைக்கை இடையிடையே ஒன் பண்ணா அவங்களை நீக்கி போடுங்க குழுவுல இருந்து. அடுத்து அரசியலில் பொதுமக்கள் தொழிற்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் இவர்கள் செயற்பட்டார்கள். அப்போ நாம பார்த்தோமே, தேசிய காங்கிரஸ் மக்களை இணைத்துக் கொள்ளல், தேசிய இயக்கம் மக்களை இணைத்துக் கொள்ளல். ஆனால் இவர்கள் மக்களை இணைத்துக் கொண்டார்கள். அப்ப என்ன இங்க நடந்திருக்குது? வெகுஜன தன்மையற்ற தேசிய இயக்கத்தை வெகுஜன தன்மை மிக்க இயக்கமாக மாற்றினார்கள் இடதுசாரிகள். ஓகே, அடுத்த விடயம். அடுத்து தமது நோக்கங்களில் மதச்சார்பற்ற தன்மையை கடைபிடித்தார்கள். தேசிய இயக்கத்துல மதச்சார்பு இருந்தது. எப்படி? இந்து மதம், இஸ்லாமிய மதம், பௌத்த மதம் என்று மதச்சார்பு இருந்தது. ஆனால் இந்த இடதுசாரிகள் மத்தியில் அந்த மதச்சார்பு இருக்கவில்லை. அப்ப தேசிய இயக்கத்தை மதச்சார்பற்ற இயக்கமாக மாற்றி அதனூடாக தேசிய விடுதலைக்கு பங்காற்றினார்கள் இந்த இடதுசாரிகள். இடதுசாரிகள் தேசிய இயக்கத்திற்கு வழங்கிய பங்களிப்பு. ஓகே. அடுத்து வெளிநாட்டு கொள்கையை பொறுத்தவரையில் இவர்கள் முதலாளித்துவ நாடுகளின் தொடர்புகளை துண்டித்து, முதலாளித்துவ நாடுகள்னு சொன்னால் என்னது? அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, இது போன்ற நாடுகளை நாம சொல்லுவோம் முதலாளித்துவ நாடுகள். இந்த நாடுகளின் தொடர்புகளை துண்டித்து சோசலிச கம்யூனிச நாடுகளோடு தொடர்புகளை பேணினார்கள். சோசலிச கம்யூனிச நாடுகள் என்னது? சீனா, ரஷ்யா, கியூபா, ருமேனியா, ஹங்கேரி, இது போன்ற நாடுகளை சொல்லுவோம் சோசலிச நாடுகள். அப்ப இந்த சோசலிச நாடுகளோடு, முதலாளித்துவ நாடுகளோடு தொடர்புகளை துண்டித்து வெளிநாட்டு கொள்கையை பொறுத்தவரையில் சோசலிச நாடுகளோடு தொடர்புகளை பேணினார்கள். ஓகே. அடுத்து தொழிலாளர்களை அரசியலில் இணைத்து அவர்களுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கல் ஆயினும் பார்த்தமே. 1928ஆம் ஆண்டு தொழிற்சங்கம் உருவாக்கினார்கள். யார்? இடதுசாரிகள். உருவாக்கி அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்ப இது வெகுஜன தன்மையற்ற தேசிய இயக்கத்தை வெகுஜன தன்மை மிக்க ஒரு இயக்கமாக மாற்றுகின்ற ஒரு அமைப்பாக இந்த இடதுசாரி இயக்கம் தொழிற்படு. அடுத்து மொழி தொடர்பான கொள்கையில் ஆரம்பத்தில் சிங்களமும் தமிழும் தமது அரச கர்ம மொழியாக இருத்தல் வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடித்தார்கள். ஆரம்பத்தில் இவர்களும் சொன்னார்கள் சிங்களம் தமிழ் ரெண்டுமே அரச கர்ம மொழியாக இருக்கிறது.
ஆனால் 56ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள அரசக்கர்ம மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதனை கடுமையாக எதிர்த்தார்கள். அதனால அந்த சிங்களமும் தமிழும் அரசக்கர்ம மொழி சட்டமாக இருக்குன்னு சொன்னார்கள். அதனால 56ஆம் ஆண்டு தனி சிங்கள அரசக்கர்ம மொழி சட்டத்தை இடதுசாரிகள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் 64ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு கூட்டு சேர்ந்த போது தனி சிங்கள அரசக்கர்ம மொழி சட்டத்தை இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஆரம்பத்துல சிங்களமும் தமிழும் அரசக்கர்ம மொழி சட்டமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தார்கள். 64ஆம் ஆண்டுக்கு பின்னர் சிங்களம் மட்டுமே அரசக்கர்ம மொழி சட்டமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டார்கள். அடுத்து இடதுசாரி இயக்கத்தின் நோக்கங்களை தெளிவாக அறிந்து கொள்ள 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட லங்கா சோசலிச சமசமாஜ கட்சி, LSSP, லங்கா சோசலிச சமசமாஜ பார்ட்டி, இதன் நோக்கங்களை ஆராய்கின்ற பொழுது இந்த கட்சி உருவாக்கப்பட்ட நோக்கம் இதானே முதலாவது இடதுசாரி கட்சி. அப்ப இந்த கட்சி நோக்கங்கள் அனைத்தும் என்னவாக மாறும்? இடதுசாரி கட்சியின் நோக்கங்களாக மாறும். அப்ப இந்த கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது அவர்கள் அந்த சமசமாஜ கட்சியினர் பாமர மக்கள் சார்பாகவும் நகர்ப்புற தொழிலாளர்கள் சார்பாகவும் 22 கோரிக்கைகளை முன்வைத்தார். அப்ப அந்த 22 கோரிக்கைகளும் என்னது? இடதுசாரி கட்சியின் கொள்ளப்பாடு. ஒன்று, தேசிய சுதந்திரம் அல்ல, சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். அடுத்து வர்க்க மத சமூக பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை இல்லாதொழித்தல். தனியார் சொத்துடைமை இல்லாமல் ஆக்கினால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போகும். இவர்கள் அதனை செய்தார்கள். அடுத்த நோக்கம், உற்பத்தி பங்கீட்டு அம்சங்களை சம உடைமையாக்கினார்கள். ஓகே. அடுத்தது, சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். தொழில் வாய்ப்பை விருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்தார்கள். 8 மணி நேர வரையறுக்கப்பட்ட வேலை, இது எனது பாமர மக்களுக்காக போராடும். சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்தல் பாமர மக்களுக்காக போராடும். தேசிய இயக்கத்தை வெகுஜன தன்மை மிக்க இயக்கமாக மாற்றுகின்றார்கள். தொழிலாளர் நலன் பேணும் சட்டங்களை உருவாக்குதல், தாய் சேய் நல சட்டம், சாப்பு சட்டம், தொழிலாளர் நட்டையீட்டு சட்டம், இப்படி பல்வேறுபட்ட சட்டங்களை உருவாக்கினார்கள். நகர்ப்புற சேரிகளை அகற்றுதல், வீட்டுக்கூலியை குறைத்தல், இதெல்லாம் யாரு? பாமர மக்களுக்காக செய்யப்பட்ட வேலைகள். தொழிற்சங்கங்களை பதிவு செய்தல், தொழிலாளர் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துதல், விவசாயிகள் நலன் கருதி புதிய கொள்கைகளை உருவாக்குதல், சுதந்திர நில உடைமை ஏற்படுத்தல், விவசாயிகளுக்கு வட்டி இல்லா வகையில் விதை நெல்லினை பெற்றுக் கொடுத்தல், காட்டுவள சட்டத்தினை மீள்பரிசீலனை செய்து மக்களுக்கு வீடு கட்ட காணி வழங்குதல். சரி. அடுத்து சிறுவர் தொடர்பாகவும் பல கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஒன்று, இலவச பாடநூல் விநியோகம். சிறுவர் உழைப்பு இலவச பாடநூல் 80ஆம் ஆண்டு வழங்கப்படுகிறது. ஆனால் அதற்கான அத்திவாரத்தை இவர்கள் 1935ஆம் ஆண்டிலே போட்டார்கள் இடதுசாரிகள். சிறுவர் உழைப்பை நீக்குதல், பாலுணவுப் பொருட்களை இலவசமாக வழங்குதல், இது போன்ற விடயங்கள். அடுத்து பொருளாதார மேம்பாடு தொடர்பாக 25,000 ரூபாவுக்கு மேற்பட்ட சொத்துக்களை உடையோரிடம் இருந்து வரைகளை அறவிடுதல். வரைகளை அறவிட்டு அது பாமர மக்களுக்கு போய் சேர வேண்டும் என கருதினார்கள். 25,000 ரூபாவுக்கு மேற்பட்ட சொத்துக்கள். 25,000 ரூபாய் 35ஆம் ஆண்டுன்னு சொன்னா இப்ப கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு அது சமம். அடுத்து பிரித்தானிய காலனித்துவ நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரி அறவிடுதல். அவ பிரித்தானியர் தமது நாடுகளில் இருந்து பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வரும் பொழுது அதற்கு வரி இல்லை, அதன் பலன் போய் சேரும் பிரித்தானியருக்கு, அதற்கும் வரி அறவிட வேண்டும் என்று இவர்கள் கூறினார்கள். சில வெளிநாட்டு ஆடம்பர பொருட்களின் இறக்குமதியை நிறுத்துதல். சரி. ஜப்பானிய பொருட்களை சந்தைக்கு பெற்றுக் கொடுத்தல். நான் பார்த்தமே, உடை துணிகள் இறக்குமதி நிறுத்தப்பட்டதனால் இலங்கை மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகினார்கள். பாமர மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கான வரியை நீக்குதல். கீழ்நிலை நீதிமன்றங்களின் நீதி விசாரணைகளை சிங்களத்திலும் தமிழிலும் மேற்கொள்ளுதல். அப்ப இதுவரையும் நீதிமன்ற விசாரணைகள் எப்படி இருந்திருக்கு? ஆங்கிலத்தில மாத்திரம். அதனை சிங்களத்திலும் தமிழிலும் மேற்கொள்ள வேண்டும் என தமது கருத்தை பதிவு செய்தார். அரச நிறுவனங்களிலும் போலீஸ் நிலையங்களிலும் அன்றாட நடவடிக்கைகள் தமிழ் சிங்கள மொழிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்ப இந்த இடதுசாரிகளின் நோக்கங்களை பாருங்க, எப்படி நோக்கங்களாக இருக்கின்றது. இவர்கள் வெள்ளையனுக்கு முற்றுமுழுதாக விரோதமாக நடந்திருக்கின்றனர். வெள்ளையன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், பிரித்தானியா நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற பூரண இலக்கோடு இவர்கள் செயற்பட்டிருக்கின்றனர். நல்ல நோக்கங்களோடு இவர்கள் தொழிற்பட்டிருக்கின்றனர். அப்ப இது அவ்வளவு என்னது? தேசிய இயக்கத்தின் வளர்ச்சிக்காக இவர்களின் பங்களிப்பு என்று நாம சொல்லலாம். அடுத்து நாம பார்க்கிறோம் இந்த இடதுசாரி கட்சிகளினால இலங்கைக்கு ஏற்பட்ட நன்மைகள். இடதுசாரி இயக்கம் தோற்றம் பெற்றதன் காரணமாக இலங்கையில முதன்முறையாக அரசியல் கட்சி ஒன்று எழுச்சி பெற்றது. எப்போ? 1935ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி.
மக்களிடையே காணப்படக்கூடிய இன மத வர்க்க பால் சாதி வேறுபாடற்ற பொது உடைமை சமுதாயம் ஒன்றை இவர்கள் தோற்றுவிக்க வழிவகுத்தார்கள். யாப்பு சீர்திருத்த கோரிக்கைகளுக்கு அப்பாற் சென்ற அப்ப அந்த நோக்கங்கள் அவ்வளவு நன்மைகளாக இங்க மாறும். யாப்பு சீர்திருத்த கோரிக்கைகளுக்கு அப்பாற் சென்று சுதந்திரம் விடுதலை என்ற நோக்கில் போராடி தமது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். ஓகே, உற்பத்தி பங்கீடு போன்றவற்றை மக்கள் மயப்படுத்தி அதனூடாக பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். வெகுஜன தன்மையற்ற தேசிய இயக்கத்தினை மக்கள் மயப்படுத்தப்பட்ட இயக்கமாக மாற்றி அமைத்தார்கள். ஓகே, மேற்கத்திய அரசியல் சிந்தனைகளை மக்களுக்கு அறியப்படுத்தி இலங்கையில் அத்தகைய கருத்துக்களை பரவலடைய செய்தார்கள். என்னது மார்க்சிய லெனினிச கருத்துக்களை கற்று அதனை மக்கள் மத்தியில் பரப்ப ஆரம்பித்தார்கள். இடதுசாரி இயக்கத்தின் தோற்றத்தினால் அரசியல் கட்சிகள் தோன்றின. என்ன கட்சி? லங்கா சமசமாஜ கட்சி. இதனூடாக இலங்கையில பல்வேறுபட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. கட்சியினூடாக பூரண பொறுப்பாட்சியை வேண்டி நின்றமை, ஜனநாயக பாரம்பரியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தமை, ஆட்சியில் பங்கேற்கின்ற மக்கள் தொகையை அதிகரித்தமை, ஆட்சியில் பங்கேற்கின்ற மக்களை பயிற்றுவித்தமை போன்றனவும் இடதுசாரி கட்சிகளினால இலங்கைக்கு கிடைத்த நன்மைகளாக நம்ம பார்க்கலாம். அடுத்து தொழிலாளர்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அரசியல் அரங்கிற்கு கொண்டு வந்து அதனை தீர்க்க முனைந்தார்கள். உதாரணமாக 36ஆம் ஆண்டு அரசியல் கட்சி ரீதியாக இந்த இடதுசாரி கட்சி ரீதியாக 4 பேர் போட்டியிட்டார்கள். 4 பேருள் 2 பேர் முதன்முறையாக சட்டமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். பிலிப் குணவர்தன கலாநிதி NM பெரேரா. அப்ப முதலாக கட்சி ரீதியாக ஆட்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது இடதுசாரி கட்சி. இது இடதுசாரி கட்சியினால் ஏற்பட்ட நன்மைகள். குறைபாடுகள் என்னது? இடதுசாரி இயக்கத்தின் நோக்கங்கள் பலவாறாக காணப்பட்ட போதிலும் அதனை சரியான முறையில் அவர்கள் நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். நோக்கங்கள் எல்லாமே நல்லா தந்த பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம முதல்ல பார்த்த நோக்கங்கள் அவ்வளவும் நல்ல தரமான நோக்கங்களாக இருந்தது. ஆனால் எதிரையுமே இவர்கள் செய்யவில்லை. அடுத்து இடதுசாரி கட்சிகளுக்கு இடையே பல்வேறுபட்ட பிளவுகள் ஏற்பட்டது. 35ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுல 40ஆம் ஆண்டு பிளவு, 45ஆம் ஆண்டு பிளவு, இப்படியே பிளவு போயிட்டு கடைசியாக 40-50 பிளவுகள் கட்சிக்குள்ளாலே ஏற்பட்டது. அப்ப அவர்களுக்கிடையே ஒற்றுமை காணப்படும். தமது இறுதி நோக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்ற எத்தனிக்காம, நோக்கம் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனா அந்த நோக்கம் எதுவுமே நிறைவேற்றல, பாதியிலே அது இல்லாமல் போனது. இடதுசாரிகளின் தாயகமான ரஷ்யாவில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றமும் இலங்கையில தாக்கம் செலுத்தியது. அப்ப இவர்களுக்கென ஒரு கொள்கை இல்லை. ரஷ்யாவில் என்ன நடக்குதோ அதன் தாக்கம் இங்கேயும் இருக்கு. அப்ப இதுதான் சொல்லுவார்கள், மொஸ்கோவில் மழை பெய்தால் இவர்கள் கொழும்பில் குடைப்பிடிப்பார்கள். அப்படின்னா என்னது? மொஸ்கோ ரஷ்ய நாட்டு தலைநகரம். அங்க மழை பெய்தால் இங்க கொழும்புல இருக்கிற இடதுசாரிகள் குடைப்பிடிப்பார்கள். அப்படின்னா ரஷ்யாவில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு தாக்கமும் இலங்கையில தாக்கம் செலுத்தியது. இது பொருத்தம் இல்லை. ரஷ்யா நாடு வேறு, அது மேற்கத்திய நாடு, இலங்கை கீழைத்திய நாடு. அப்ப ரஷ்யாவில் இருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் இலங்கையில அப்ளை பண்றது, நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது பொருத்தமற்றது. சரி, அடுத்து நாம பார்க்கிறோம். ஓகே, இடதுசாரி இயக்கத்தை நாம ஃபுல்லா முடிச்சிட்டோம். இடதுசாரி இயக்கம் என்றால் என்னன்னு சொல்லி